நாம் பார்ப்போம். கர்த்தர் நல்லவர். பக்கத்தில் பார்த்து கை கொடுத்து சொல்லுங்க, நீங்க நல்லா இருப்பீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆமா, நான் நல்லா இருப்பேன், கர்த்தர் என்ன ஆசீர்வதிப்பார் என்று சொல்லுவது நல்லது. அதையுமே சிலர் சொல்ல மாட்டாங்க. நான் நல்லா இருப்பேனாலுமே ஒரு கேள்விக்குறியா தான் இருக்குது. நான் நல்லா இருப்பேனா? சிலர் நான் செஞ்ச பாவத்துக்கும் நான் செஞ்ச போராட்டத்துக்கும் நான் எப்படி நல்லா இருப்பேன்? சிலர் நான் நல்லா இருக்கிறதுக்கு இன்னும் இருக்கு, எதனா இருந்தா தானே நல்லா இருக்கிறதுக்கு, ஒண்ணுமே இல்லையே, எதுவுமே நல்லா இல்லையே. ஒரு சிலருக்கு நான் நல்லா இருப்பேனா, எவ்வளவு எதிர்ப்புகள் இருக்கிறது. என்ன, நான் நல்லா கொஞ்சம் நல்லா இருக்கிறதும் யாருக்கும் பிடிக்காது. என்னை பிடிக்காதவர்கள் அதிகமா இருப்பதால் நான் எப்படி நல்லா இருப்பேன் அப்படின்லாம் நிறைய கேள்விகள் இருக்கும். நான் சொல்றேன், பாவம் ஒரு பக்கம் இருக்கட்டும், எதிரிகள் ஒரு பக்கம் இருக்கட்டும், சூழ்நிலைகள் ஒரு பக்கம் இருக்கட்டும், நான் நல்லா இருப்பேனா? இருப்பேன். ஏன் அப்படின்னா இயேசு என் கூட இருக்கிறார். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து கை கொடுத்து சொல்லுங்க, பாவம் ஒரு பக்கம் கிடக்கட்டும், எதிரிகள் ஒரு பக்கம் கிடக்கட்டும், இந்த மோசமான சூழ்நிலைகள்லாம் ஒரு பக்கம் கிடக்கட்டும், நம்ம பக்கம் இயேசு இருப்பதால் நம்ம நல்லா தான் இருப்போம். அல்லேலூயா. நல்லா ரெண்டு கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க பார்ப்போம். உலகத்தை ஜெயித்த இயேசு உங்களோடு கூட இருக்கிறார், நீங்க நல்லா இருப்பீங்க. அல்லேலூயா. ஆமா, காலையில ஏதோ ஒரு மனுஷன் ஏதோ கொஞ்சம் காசு கொடுப்பாங்கன்னு சொல்லி நல்ல காலம் பிறக்குதுன்னு சொல்லிட்டு காசு வாங்கிட்டு போறான், ஒரு சாதாரண மனுஷன். அதை கூட நம்ம நம்புறோம் சில நேரங்கள்ல. ஆனா ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் சுகித்து இருப்பீர்கள், நீங்கள் நலமா இருப்பீர்கள், நீங்கள் நன்றாக இருப்பீர்கள் என்று சொல்லி. ஆனா அதை தான் நமக்கு நம்புறதுக்கு சில நேரங்கள்ல மைண்டு கிராஸ் ஆயிடுது. நான் சொல்றேன், நீங்க நல்லா இருப்பீங்க. இன்னைக்கு காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களை கர்த்தர் நல்லா வச்சிருப்பார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நம்ம ஒரு வசனத்தை பார்ப்போம். 1 ராஜாக்களின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எலியா ஆகாபை நோக்கி, இந்த வருஷம் பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று எலியா சொல்றான். ஆகாப் ராஜாவுக்கு முன்பு என் வார்த்தையின்படி அன்றி இந்த வருஷம் மழை பெய்யாது, பனியும் பெய்யாது. நான் சொல்றேன், தேவனுடைய ஜீவனை கொண்டு தேவனுக்கு முன்பாக நிற்கிற நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றான். 24 வசனம் வாசிங்க. அப்பொழுது அந்த ஸ்திரீ எலியாவை நோக்கி, நீர் தேவனுடைய மனுஷன் என்றும் உம்முடைய வாய்களில் இருந்து பிறக்கும் கர்த்தருடைய வார்த்தை உண்மை என்றும் இதனால் இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். அல்லேலூயா. இங்க பாத்தீங்கன்னா, இந்த எலியா யார் அப்படின்னு சொல்லி அவன் ஒரு திரிஸ்பியன், அவன் அப்படி இப்படி எல்லாம் சொல்லுது. யாக்கோபு ஒரே வார்த்தையில எலியா யாருன்னு சொல்லி முடிக்கிறார். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிங்க. யாக்கோபு 5:17. எலியா என்பவன், சொல்லுங்க எல்லாம் சொல்லுங்க, நம்மை போல. ஆமா, எலியா யாரா? நம்மை போல பாடுள்ள மனுஷனா இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். எத்தனை வருஷம் மழை பெய்யலையா? 3 வருஷம் 6 மாசம்னா அப்படின்னா 3.5 வருஷம். 3.5 வருஷம் ஒரு பாடுள்ள மனுஷன். அங்க எலியாவை குறிச்சு யாக்கோபு ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. ஏதோ எலியா ஒரு பெரிய அதிகாரம் உள்ள மனுஷன், எலியா ஒரு பெரிய மந்திரவாதி இல்ல, அவர் ஒரு பெரிய ஆள் அப்படின்லாம் சொல்லல. நம்மளை போல அவர் யாரா? பாடுள்ள மனுஷன். பாடுள்ள மனுஷன்
கருத்தாய் ஆண்டவரை நோக்கி சில வார்த்தைகளை சொல்லுகிறான். அந்த வார்த்தைக்கு ஆண்டவர் மழையை 3 வருடம் 6 மாத காலங்கள் அடைத்து போட்டார். அல்லேலூயா. எவ்வளவு ஒரு அதிசயம் பாருங்க. ஒரு மனுஷன், ஒரு சிலர் அதிகாரத்துவத்தில் இருக்கிறவங்க பேச்சை கேட்பாங்க. பாடுபடுறவங்களுடைய பேச்சை யாருன்னா கேட்பாங்களா? கஷ்டப்படுறவன் ஒருத்தன் கிட்ட போய் இதை செய்யுங்கன்னா சொல்லுவான், ஏற்றுக்கொள்வான்? ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஆனா இவன் ஆண்டவர்கிட்டயே பேசுறான். ஆண்டவரே, இந்த மழை இங்க வரக்கூடாது, ஜனங்க அக்கிரமம் பண்றாங்க, 3.5 வருஷத்துக்கு கிட்டத்தட்ட மழைவே வரக்கூடாது ஆண்டவரேன்னு சொல்லிட்டான். ஆண்டவர் அதை அங்கீகாரம் செய்தார். அவன் யார் என்றால் பாடுள்ள மனுஷன். எத்தனை பேருக்கு இங்க பாடே இல்லை, எனக்கு பிரச்சனையே கிடையாது? எல்லாருக்கும் பிரச்சனை உண்டு, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதங்களில் உண்டு. என் பிரச்சனை உங்களுக்கு கிடையாது, உங்க பிரச்சனை அவங்களுக்கு கிடையாது. ஆனா எல்லாருக்குமே பிரச்சனைகள் உண்டு இல்லையா? பிரச்சனைகள், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. இயேசு கிறிஸ்துவே சொல்லிட்டார், ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அதான் காரியம். இன்னைக்கு உலகத்துல உபத்திரவம் உண்டு, பாடுகள் உண்டு, வேதனைகள் உண்டு. உபத்திரவத்தையும் பாடுகளையும் வேதனைகளையும் கண்டு கொண்டு அதே உபத்திரவத்திலும் அதே பாடுகளிலும் அதே வேதனைகளிலும் அதே சோதனைகளிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் தான் அதிகம் உண்டு. அல்லேலூயா. அந்த ஜனங்க தான் அதிகம் உண்டு. ஆனா என்னன்னா, பாடுள்ள மனிதன் பாடுகளின் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருப்பது ஆண்டவருக்கு விருப்பம் இல்ல. உங்களுக்கு ஒரு அதிகாரம் உண்டு, உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, வேதனை உண்டு, பாடுகள் உண்டு, சோதனைகள் உண்டு. அதே நேரத்துல உங்களுக்கு ஆண்டவர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அதிகாரம் உண்டு. பக்கத்துல பார்த்து கை கொடுத்து சொல்லுங்க, உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, உங்களுக்கு வேதனை உண்டு, உங்களுக்கு சோதனை உண்டு, உங்களுக்கு பாடுகள் உண்டு. அதே நேரத்தில் தேவனால் உங்களுக்கு வழங்கப்பட்ட அதிகாரமும் உண்டு. நம்பினால் 2 கரங்களை மாத்திரம் தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்ப்போம். அன்பு தேவ பிள்ளையே, உபத்திரவம் உண்டு, வேதனை உண்டு, நம்மை போல பாடு உண்டு எலியாவுக்கு. ஆனா எலியா ஆண்டவர்கிட்ட பேசி 3.5 வருஷம் அந்த பூமியில மழை பெய்யாத அளவுக்கு தடை செய்து வைத்தான். அந்த அளவுக்கு அவனுக்கு அதிகாரமும் உண்டு. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு செய்வேன். இதோ வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அதிகாரத்தை நீங்கள் பயன்படுத்துங்கள், என்னை காட்டிலும் பெரிய காரியங்கள் செய்யுங்கள் என்று ஆண்டவர் இயேசு சொன்னார். இயேசுவுக்கு அனுதினம் பாடு உண்டு. இயேசுவுக்கு அனுதினம் பாடு. இயேசு இந்த பூமியில வாழ்ந்த பொழுது அனுதினமும் இயேசுவை சோதிக்கிறதுக்காகவே ஒரு கூட்டம் திரிந்து கொண்டிருந்தது. இயேசுவை சோதிக்கிறதே அவங்களுக்கு வேலை. இயேசுவை எப்படியாச்சும் வார்த்தையில பிடிபடுத்த வைத்து அவரை கல்லெறிந்து கொன்றுவிட வேண்டும் என்பதே அவர்கள் வேலை. அல்லேலூயா. ஆனா இயேசு என்னைக்காச்சும் சோர்ந்து போய் உட்கார்ந்தாரா? சே, நம்ம என்னதான் நன்மை செஞ்சாலும் கொஞ்சம் கூட இவங்களுக்கு நன்றியே, என்னடா வார்த்தை, என்னடா உலகம். இயேசு என்னைக்காச்சும் சோர்ந்து போய் உட்கார்ந்தாரா? இயேசுக்கு அவ்வளவு பெரிய உபத்திரவம் உண்டு. இயேசு பேசிக்கிட்டே இருக்கிறாரு, திடீர்னு எல்லாம் கல்லை எடுத்து மறைச்சு பின்னால நின்றுட்டு இருக்கான். இப்ப ஒரு வார்த்தை நியாய சாஸ்திரி கேட்பார். கேட்ட உடனே இயேசு எப்படியும் அதுக்கு அவர் மனிதாபிமானத்தின் அடிப்படையில் பேசுவார். அது என்ன ஆகும்னா, மோசேயின் நியாய பிரமாணத்தின்படி தவறாய் காண்பிக்கலாம். இவரை குற்றம் காட்டி மோசே சொன்னது போல கல்லை கொண்டு என்ன பண்ணோம், நான் நல்லதை தான் செய்யறேன், எல்லாம் என்ன கொண்டாடுறாங்க, கல்லை கொண்டு எறிகிறாங்க. என்னடா இது, இனிமேல் நம்ம வேண்டும், நம்ம வேலை உண்டுன்னு போயிடுவோம். இயேசு என்னைக்காச்சும் முடிவு எடுத்தது உண்டா? இயேசு அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டே இருந்தார். ஒருவன் கல்லெறிய நின்று கொண்டுதான் இருக்கிறான், ஆனால் இயேசு ஒருவனுடைய கண்ணை திறக்கத்தான் செய்தார். ஒருத்தன் இயேசுவை குற்றவாளி என்று சொல்லிக் கொண்டுதான் இருந்தான், ஆனாலும் இயேசு ஒருவனுடைய காதை செவியை திறக்கத்தான் செய்தார். ஒருவன் இயேசு அவர் ஊழியக்காரன் அல்ல, அவர் பிசாசுகளின் தலைவன் என்று சொல்லி இயேசுவை பிசாசு என்று பட்டம் கட்டதான் செய்தான். ஆனாலும் இயேசுவானவர் அற்புதம் செய்து கொண்டுதான் இருந்தார். அல்லேலூயா. உங்களை நிறைய பேர் கல்லெறிவார்கள், நிறைய பேர் சொல்லெறிவார்கள், சொல்லால் எறிவார்கள். இன்றைக்கு ஜனம் சொல்லெறியும், அன்றைக்கு ஜனம் யூத ஜனத்தினுடைய ஸ்பெஷல் கல்லெறிவது. ஒரு 20 வருஷத்துக்கு 30 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்பு திரிசூலத்தினுடைய ஸ்பெஷல் கல்லெறிவது. அது உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. நாங்கெல்லாம் சின்ன பசங்களா இருக்கும்போது சண்டை வந்தா கல்லு தான் பறக்கும் திரிசூலத்தில். இன்றைக்கு தேவ ஜனத்தினுடைய முக்கிய ஆயுதம் சொல்லெறிவதாய் மாறிவிட்டது. என்னவா மாறிடுச்சு?
சொல்லி எறிவது, சொல்லால் எறிவார்கள். நீங்க நல்லதுதான் பண்ணிருப்பீங்க, அப்படி போகும்போது பின்னால சொல்லுவான், அவன் பார்த்தியா மோசமான பையன் அவன் எப்படிம்பாங்க. நீங்க அவங்கள குறிச்சு உயர்வாதான் சொல்லிட்டு இருப்பீங்க எல்லார்கிட்டையும். ஆனா உங்களை குறிச்சு நீங்க ஒன்னுத்துக்கும் உங்களை ஒரு சொட்டு கூட யாரும் மதிக்காத அளவுக்கு உங்களை பஞ்சர் ஆக்கி உங்களை டேமேஜ் ஆக்கிற வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே ஸ்தோத்திரமும் சொல்லுவாங்க. அல்லேலூயா. முன்ன பார்க்கும்போது அவ்வளவு சிரிப்பு மயமா இருக்கும். ஆனா இருதயத்தின் ஆழத்துக்குள்ள அப்படியே நெருப்ப ஊற்றி அப்படி கதன்னு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். எப்பண்டா இவன் மாட்டுவான், இவனை சுட்டெரிக்கணும்னு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. அதெல்லாம் உங்களுக்கு ஒரு நாள் தெரியவும் வரும். இப்ப நீங்க சிரிச்சுக்கிட்டு இருக்கும் போது சிரிக்கிறீங்களே, அது உண்மையான சிரிப்பு இல்ல. நீங்க உங்களை ஒருத்தங்க பார்த்து சிரிக்கிறாங்க பேசுறாங்க அப்படின்னு நல்லா நினைச்சிட்டே இருக்கும் போது அவங்க உங்களை பத்தி குறை சொல்லிட்டாங்க பாருங்க, அவங்க உங்களை பத்தி டேமேஜாவே பேசியிருக்காங்க பாருங்க. உங்க ஒவ்வொரு முன்னேற்றத்திலையும் அவங்க இருதயத்துக்குள்ள ஒரு பெரிய கொந்தளிப்பே வந்திருக்கு பாருங்க. அதெல்லாம் தெரிஞ்ச பிறகு நீங்க அவங்கள பார்த்து ஸ்தோத்திரம் சொல்றீங்க பாருங்க. அல்லேலூயா. அதுதான் உண்மையான குணம், அதுதான் நிறம், உண்மையான நிறம். அல்லேலூயா. நீங்க 2000 ரூபாய் கொடுத்து ட்ரெஸ் வாங்குறது, ஒரு ப்ளூ கலர்ல ஒரு ட்ரெஸ் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 150 ரூபாய்க்கும் அதே ப்ளூ கலர் ட்ரெஸ் கிடைக்கும். ஆனா ரெண்டுத்தையும், இது என்ன 2000, இது என்ன 150, ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் எப்போ தெரியுமா? அதை பயன்படுத்திட்டு தண்ணியில முக்கி எடுக்கும் போது தான் தெரியும். 150 சாயம் வெளுத்துரும், 2000 அவ்வளவு சீக்கிரம் வெளுக்காது. நீங்க தரமான ஊழியர்களாய், தரமான ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இந்த பூமியில வாழ்வதற்கு நீங்க தரமானவர்களா இருக்க வேண்டும். எப்படி தரமா இருக்கிறதுனா, நம்ம தரம் மற்றவங்க நம்ம பத்தி குறை சொன்னாலும், குற்றப்படுத்தினாலும், கோபமாய் பேசினாலும், இல்லாதது பொல்லாததை உங்களை குறித்து சொல்லிக்கொண்டே இருந்தாலும், உங்களுக்கு உதவினாலும் உதவாவிட்டாலும், எல்லாம் தெரிந்தும் அவர்கள் முகத்தை பார்த்து சந்தோஷமா நீங்க ஸ்தோத்திரம் சொல்றீங்கன்னா நீங்க தான் பெரிய ஆள். அல்லேலூயா. சொல்ல முடியுமா? சொல்லணும். அப்படி சொன்னீங்கன்னா நீங்க தான் பெரிய ஆள். சரி, இங்க எலியா பாடுள்ளவன், ஆனா அவன் எத்தனை பெரிய பாடுடையவனா இருந்தாலும் சக்சஸ்ஃபுல்லான வாழ்க்கை வாழ்ந்தான். அல்லேலூயா. பாடுகள் உபத்திரவங்கள் என்பது வேறு, உயர்வு என்பது வேறு. நான் சொல்றது புரியுதா? பாடு உபத்திரவம் என்பது வேறு, உயர்வு என்பது வேறு. நீங்கள் பாடு அனுதினமும் படட்டும் பரவாயில்ல, உபத்திரவம் அனுதினமும் வரட்டும் பரவாயில்ல. பாடுகளுக்கும் உபத்திரவத்திற்கும் உள்ளுக்குள்ள எல்லாத்தையும் வைத்துக் கொண்டு உழன்று உட்கார்ந்து விட்டீர்கள் என்றால் உயர்வு கிடைக்காது. எல்லா சூழ்நிலைகளிலும் உயர்வை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு ஸ்பெஷலான, கரெக்டான, நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார், ஒரு வரப்பிரசாதத்தை கொடுத்திருக்கிறார். அது என்ன, அது என்னன்றதை தான் இன்னைக்கு நம்ம பார்த்து நம்ம அது வழியாய் தான் பிரவேசிக்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு 2 மனிதர்கள் வண்டியில போகும்போது ஆக்சிடென்ட் ஆயிட்டாங்க. என்ன ஆயிட்டாங்க? ஆக்சிடென்ட் ஆயிட்டாங்க. ஆக்சிடென்ட் ஆன உடனே உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க 2 பேரும். அப்போ உள்ள போகும்போது கூட்டத்தார எல்லாம் அவங்கள பாக்குறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். அப்ப ஒருத்தன் சொல்றான், நான் திரும்பி வருவேன் அப்படின்னு சொல்றான். இன்னொருத்தன் சொல்றான், இனி நான் வரமாட்டேன், அவ்வளவுதான், எல்லாம் நீங்க பாத்துக்குங்க அப்படிங்கிறான். ஒருத்தன் திரும்பி வருவேன் அப்படின்றான், இன்னொருத்தன் திரும்பி நான்லாம் வரமாட்டேன்டா அப்படின்றான். உள்ள 2 பேரும் போறாங்க. ஒரு மணி நேரம் கழிச்சு டாக்டர் எல்லாம் முடிச்சுட்டு வெளியே வராரு. ஒருத்தர் பொழைச்சிட்டாரு, ஒருத்தர் மரிச்சிட்டாரு அப்படிங்கிறாரு. இதுல யாரு பொழைச்சிருப்பாங்க யாரு மரிச்சிருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. அங்க நடந்தது என்னன்னா, நான் திரும்பி வருவேன் அப்படின்னு நான் பாருங்க, அவன் செத்துட்டான். நான்லாம் வரவே மாட்டேன்டா அப்படின்னு நான் பாருங்க, அவன் தான் பொழைச்சு வந்துட்டானா. இப்போ குழப்பம். அவன் அவ்வளவு நம்பிக்கையா வருவேன்னு சொன்னான், செத்துட்டானே. இவன் வரமாட்டேன்னு சொன்னானே, ஏன் பொழைச்சான் அப்படின்னா, இந்த வருவேன்னு சொன்னான் பாரு, அவன் என்ன பண்ணிருக்கான், நம்ம சூழ்நிலை நமக்கு தான் தெரியும், நம்ம எங்க வரப்போறோம்னு மனசுல நினைச்சிட்டான். ஆனா வாயில என்ன சொல்லிட்டான், வரேன் அப்படின்னு இருக்கான். ஆனா வரமாட்டேன் நான் பாரு, ஏண்டா செத்துருவேன் நினைச்சீங்களா, திரும்பி வருவேன்டா அப்படின்னு மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு நான் செத்துருவேன் அப்படின்னு. ஆனா அவன் சொன்ன வார்த்தைக்கும் அவன் மனசுக்கும் சம்பந்தமே. நான் சொல்றேன், சும்மா நான் உயர்வேன் நான் உயர்வேன் நான் உயர்வேன் சொல்லிட்டு இருதயத்துல எங்க அப்படிங்கிறவங்க உயரவே மாட்டாங்க.
நான்லாம் எங்க உயர போறேன் அப்படின்னு ஒரு சிலர் சொல்ற மாதிரி தான் இருக்கும். ஆனா அவங்களுக்குள்ள இருதயத்துல இருக்கும் ஆழமா, நான் வருவேன், நான் மேல வருவேன். அவங்க தான் வருவாங்க. அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா? என்னன்னா இந்த எலியா பாடு உள்ளவனா இருந்தும் இந்த எலியா சொல்லுகிற காரியம் அவ்வளவு பர்ஃபெக்டா ஆண்டவர் அதை ஏற்றுக்கொண்டதற்கு பெரிய காரியம் என்ன காரணம் என்னன்னா, இந்த 2 வசனத்தையும் நீங்க இன்னும் ஒரு முறை அந்த 17:1 ஒரு முறை வாசிங்க. போதும். என் வாக்கின்படியே, என் வார்த்தையின்படியே சொல்லுங்க, என் வார்த்தையின்படியே. அதுவே 24 வாசிங்க. உம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் கர்த்தரின் வார்த்தை. சரி, பாத்தீங்களா? இங்க என்ன தெரியுமா, அவன் பாடுள்ளவன் தான், ஆனால் அவன் வாயை திறந்து பாடுகளை குறித்து பேசுகிறவன் அல்ல. மாறாக அவன் வாயை திறந்து கட்டுகிறவைகளை குறித்து, பாடுகளை அல்ல, உபத்திரவங்களை அல்ல, உயர்வை பேசுகிறவனாய் இருந்தான். அல்லேலூயா. அவன் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைக்கும் அவன் வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இல்லை. இங்க யாக்கோபு சொல்லுகிறார், அவன் பாடுள்ளவன் என்று. ஆனால் அவன் பாடுகளை குறித்து பேசவில்லை, அவன் நடக்க போகிற சில காரியங்களை குறித்து கட்டளை கொடுத்தான். அல்லேலூயா. யாருக்கு தான் பாடு இல்ல, யாருக்கு தான் உபத்திரவம் இல்ல? இன்றைக்கு முதல்வரா இருக்கிற ஸ்டாலின் அவர்களுக்கு கூட என்ன இருக்கும்? உபத்திரவம் சரீரத்தில் இருக்குது. அல்லேலூயா. யாருக்கு உபத்திரம் இல்ல? உபத்திரமும் பாடும் ஒரு பக்கம் இருக்கட்டும், கர்த்தர் பரமன் எனக்கு கொடுத்திருக்கிற அதிகாரம் ஒரு பக்கம் இருக்கிறது. அந்த அதிகாரத்தை கொண்டு என் உபத்திரவங்களையும் பாடுகளையும் பொருட்படுத்தாமல் நான் உலகத்தை ஜெயிப்பேன் என்கிற உள்ளம் ஒருவனுக்குள்ள வரணும். அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம பேசுகிற காரியம் 190% எதை பேசுறோம் தெரியுமா? பாடுகளையும் உபத்திரவங்களையும் பேசிட்டு இருக்கிறோம். எதை பேசிட்டு இருக்கிறோம்? பாடுகளையும் பாட்டா பாடிக்கிட்டு இருக்கிறோம். நான் சொல்றேன், பாடுகளையும் உபத்திரவங்களையும் பாடாதீர்கள், பாட்டாய் அதை பேசாதீர்கள். எலியா பாடுள்ள மனிதன், ஆனா அவன் வாயை திறந்து அவன் கட்டளை கொடுக்கிறான். அவன் வாயை திறந்து ஆண்டவரிடத்துல தைரியமா நான்லாம் ஒரு புழு, நான்லாம் ஒரு மண்ணு, நான்லாம் ஒரு பாடுள்ள மனுஷன், நான் சொன்ன ஆண்டவர் கேட்பாரா? அப்படிலாம் அவன் சொல்லல. ஆண்டவரே, மலைய அடைக்கணும். ராஜா கிட்ட போய் சொல்றான், என் வார்த்தையின்படியே இல்லாமல். ராஜானா யாருங்க? ராஜா யாரு? அந்த தேசத்தின் மீது அதிகாரம் கொண்டவன். ராஜா ஒருத்தனை வானா வரணும், போனா போனோம். அந்த தேசத்தினுடைய ஃபுல் கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்குது? ராஜா கிட்ட இருக்குது. அவங்கிட்ட போயிட்டு பாடுள்ள மனுஷன் எலியா சொல்றான், உனக்கு இந்த உலகத்து மேல, இந்த தேசத்தின் மேல, இந்த எல்லைக்கு மேலதான் அதிகாரம், ஆனா எனக்கு இயற்கையின் மேலேயே அதிகாரம் உண்டு. அல்லேலூயா. நீ எவ்வளவு பெரிய ராஜாவா இருக்கலாம், நான் சொல்றேன் மழை பெய்யாது, நான் சொல்ற வரைக்கும் மழை வராது. பாக்குறியா? நீ சொல்லி பாரு. சவால் விடுறான். பாருங்க, தேவ பிள்ளைகள் இன்றைக்கு வாயின் வார்த்தைகள் தாறுமாறா இருக்கிறது. வாயின் வார்த்தைகள் தத்தளிப்பா இருக்கிறது. வாயின் வார்த்தைகள் தவறுகளா இருக்கிறது. தாறுமாறும் தத்தளிப்பும் தவறுகளும் என் வாயில் இருந்து வருகிற வரைக்கும் என் வாழ்க்கையில வளமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. வாயின் தாறுமாறுகளை நம்மை விட்டு அகற்ற வேண்டும். அல்லேலூயா. விளையாட்டுக்கு கூட வாழ்க்கையை குறித்து அபத்தமாய் பேசுவதை நிறுத்த வேண்டும். அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம வாயிலிருந்து பாடுகளை வைத்து பேசிக் கொண்டிருக்கிறோம், உபத்திரவங்களை வைத்து பேசிக் கொண்டிருக்கிறோம், குறைவுகளை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறோம். நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போயிடும். அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம எதை பேசிக் கொண்டிருக்கிறோம்? இந்த எலியாவினுடைய பேச்சு, இந்த எலியாவினுடைய வார்த்தை 3.5 வருட காலங்கள் மழை பொழியாத அளவிற்கு இயற்கையை தடை செய்து வைத்திருந்தது. அல்லேலூயா. அவன் பெரிய மந்திரவாதி அல்ல, அவன் பெரிய தீர்க்கதரிசி அல்ல, அவன் நம்மை போல பாடுள்ள ஒரு மனிதன். அந்த பாடுள்ள மனிதனுடைய ஒரு வார்த்தை 3.5 வருஷம் இயற்கைக்கே சவாலா இருந்தது. இன்றைக்கு நீங்களும் நானும் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறோம்? அல்லேலூயா. நீங்க பாருங்க, இந்த எலியா அவனுடைய வார்த்தை எல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, திரும்ப அந்த 21 வாசிங்க.
ம். எலியாவின் வார்த்தை சத்தம் கேட்டார். ம். கடைசி வசனம் வாசி. கடைசி. அப்பொழுது அந்த ஸ்திரீ இந்த எலியாவின் வார்த்தை எல்லாம் நடந்ததற்கு காரணம் என்ன தெரியுமா? எலியாவினுடைய வாயிலிருந்து பிறக்கிற வார்த்தை யாருடையதா? யாருடையது? எலியாவின் வாயின் வார்த்தைகள். சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. எலியாவின் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் எல்லாம் கர்த்தருடைய வார்த்தை. சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தையை பேசினார். யோவான் 1:1 சொல்லுகிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை அப்படின்னா வேதத்தில் இருக்கிற வசனங்கள் கர்த்தருடைய. இப்ப எலியாவினுடைய வாயில வசனம் இருக்கு. எலியாவோட வாயில என்னங்க இருக்கு? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. வாயில இருந்து வசனம் வரணும், வசனம் வரக்கூடாது. அல்லேலூயா. சில நேரங்கள்ல என்னதாங்க வருது? ஒரே வசனமா வருது. சிலருக்கு விஷனமாய் வருகிறது, சிலருக்கு வசனமா வருது. விஷமான வார்த்தைகள், விஷனமான வார்த்தைகள். ஒரு நாளும் எந்த வார்த்தை வர மாட்டுது? வசனம் எப்ப தெரியுமா? 1 hour ஜெபம் பண்ணும்போது. வசனம் எப்ப தெரியுமா? மற்றவங்களுக்கு சொல்லும் போது, ப்ரே பண்ணும் போது. வசனம் ஜெபம் பண்ணும் போதும் ப்ரே பண்ணும் போதும் வர்றது பெரிய விஷயமே இல்ல. வாழ்க்கையில் அனுபவிக்கும் போது வசனம் வரணும். உங்க வாழ்க்கையில் அடிபடும் போது வசனம் வரணும். உபத்திரவத்தின் மத்தியில் வசனம் வரணும். வியாதியின் மத்தியில் வசனம் வரணும். வசனம் வாயிலிருந்து வந்தால் வாழ்க்கை வளமாய் அமையும். விஷனம் வந்துச்சுன்னா வசனமா தான் இருக்கும். முதலாவது, எலியாவினுடைய வார்த்தைக்கு இயற்கையும் கீழ்ப்படுகிறதற்கு காரணம் என்ன? ஏன் இயற்கை எல்லாம் கீழ்ப்படிந்தது? ஏன் அவனால அவ்வளவு உறுதியா இந்த வார்த்தையை சொல்ல முடிந்தது? ராஜா கிட்ட போயிட்டு, என் வார்த்தையின்படி அல்லாமல் மழை பெய்யாது. இப்ப ராஜாக்கு எவ்வளவு கோபம் வரும்? என் வார்த்தையின்படி தான் எல்லாமே கேட்கும், உன் வார்த்தையின்படி மனுஷன் கேட்கலாம். ஆனா இயற்கை உன் வார்த்தையின்படி கேட்காது, என் வார்த்தையும் தான் கேட்கும். நீ இந்த உலகத்துல இருக்கிறவன் ஆட்சி செய்யற, நான் உன்னத தெய்வம் என்னோடு கூட இருக்கிறார், இயற்கையே நான் ஆட்சி செய்வேன்னு சொல்லி காமிக்கிறான். அல்லேலூயா. பாருங்க, ராஜாவால ஒண்ணும் பண்ண முடியல. ராஜா மலையை வான்னு சொன்னாலும் அது வராது. இவன் சொல்றான், என் வார்த்தைக்கு தான் இயற்கை கீழ்ப்படியும். ஏன்னா இந்த அம்மா சொல்றாங்க, எலியாவினுடைய வாயிலிருந்து வசனம் வருகிறது. இந்த அம்மா எலியாவுக்கு அடைக்கலம் கொடுப்பாங்க. எலியா இந்த அம்மாவுடைய வாழ்க்கையில குறைவில்லாமல் அப்பமும் தண்ணீரும் ஆசீர்வதிக்கப்பட அவன் உதவி செய்திருப்பான். இந்த அம்மானுடைய மேல் வீட்டறையில எலியா தங்கி கொண்டிருப்பான். அந்த அம்மானுடைய ஒரே ஒரு மகன், யாருக்கனவே அவங்க ஒரு விதவை தாய், ஒரே ஒரு பிள்ளை தான், அவனும் இறந்துடுறான். அந்த இறந்த பிள்ளைய இந்த எலியா கொண்டு போய் ஜெபித்து திரும்பவும் உயிரோடு கொண்டு வரான். கொண்டு வந்த உடனே இந்த அம்மா சொல்றாங்க, இப்பொழுது உங்களுடைய வாயில் இருந்து புறப்படுகிறது வார்த்தை ஆண்டவருடைய வார்த்தை என்று நான் நம்புகிறேன் என்று சொல்லி. அல்லேலூயா. பாருங்க, முதலாவது ஆண்டவருடைய வார்த்தை வசனம். இவனுடைய காரியங்கள் பேசுவதெல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் ஒண்ணு என்னது தெரியுமா? வசனம். இன்னொன்னு என்ன தெரியுமா? திரும்ப 17:1 வாசிங்க. கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற. இப்ப இரண்டாவது, அவன் வார்த்தையில அவ்வளவு வல்லமை உண்டானதுக்கு காரணம் என்னன்னா, அவன் யாருக்கு முன்பு நிற்கிறான்? கர்த்தருக்கு முன்பு நிற்கிறேன், நான் தேவ சமூகத்தில் நிற்கிறவன். அல்லேலூயா. முதலாவது, அவன் வசனத்தை பேசுகிறான், தேவ வார்த்தையை பேசுகிறான். இரண்டாவது, அவன் எங்க நிற்கிறான்? கர்த்தருடைய ஒரு மனிதன் தேவனுக்கு முன்பு நின்று, தினமும் தேவ சமூகத்தில் நின்று, பிறகு அவன் ஆண்டவருடைய வார்த்தையை பேசினால் அது அவனுடைய வாழ்க்கையில நடக்கும். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பக்கத்துல பார்த்து கை கொடுத்து சொல்லுங்க, மனுஷனுக்கு வாழ்க்கைக்கு மிக முக்கியம் வார்த்தை. நல்ல வாழ்க்கைக்கு, பலமான வாழ்க்கைக்கு தேவ வார்த்தை பேசுவது அவசியம். தேவ வார்த்தையை பேசுவதற்கு முன்பு தேவ சமூகத்தில் நிற்பது அவசியம். சொல்லுங்க, நின்று பேசுங்கள். நின்று பேசுங்கள். எங்க நின்று பேசணும்? துர்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடந்து, பாவிகளுடைய வழியில் நின்று, பரியாசக்காரன் உட்காரும் இடத்தில் உட்கார்ந்து. நான் பேசுகிற வார்த்தைக்கு ஒரு பிரயோஜனமும் இருக்காது. தேவ சமூகத்திலே நின்று பிறகு வாழ்க்கையில பேசும்பொழுது அந்த வார்த்தை வாழ்க்கையாய் மாறும்.
நான் சொல்றேன், என் வாழ்க்கையில நிறைய காரியங்களை நான் பேசி 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 தான் பெற்றுக்கொண்டேன். என்னதான் அவங்க பெற்றுக்கொண்டது? பேசி தான் பெற்றுக்கொண்டேன். சூழ்நிலைகள்லாம் வந்து இந்த ஸ்கெட்ச் போட்டு பார்த்தா ஓகே இந்த சூழ்நிலைகளுக்கு இதான் அப்படின்லாம் ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இருக்காது. ஆனா பேசி பேசி பேசிதான் நம்ம என்னன்றோம், பேசி பெற்றுக்கொள்வதோ அல்லது பேசி கெட்டு போவதோ நம்முடைய வாயிலிருந்து பிறக்கிற வார்த்தையில் இருந்து தான் இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. நான் சொல்றேன், வாழ்க்கைக்கு ஒத்து போகுமா ஒத்து போகாதான்னு யோசிக்காதீங்க. இதுதான் ஒத்து போகும். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் உருவாகக்கூடிய நன்மைகள் அவனுடைய வாயிலிருந்து பிறக்கிற வார்த்தையின் நிமித்தமாக தேவனுடைய சமூகத்தில் நின்று தேவ வார்த்தை அவன் பேசும் பொழுது அந்த வார்த்தை விளைய செய்கிறது. வேதம் சொல்லுகிறது, வார்த்தை என்பது ஒரு கடுகு விதைக்கு அல்லது விதைக்கு ஒப்பா இருக்கிறது. வார்த்தை எதற்கு ஒப்பா இருக்கிறது? விதைக்கு ஒப்பா இருக்கிறது. ஒரு விதையை கொண்டு போய் நீங்க நிலத்துல தூவுனீங்கன்னா அது என்னங்க ஆகும்? நல்ல நிலத்துல தூவும் போது அது வளர்ந்து தானியங்களை கொடுக்கும். அதை அறுத்து நம்ம களஞ்சியங்கள்ல சேர்த்து கொள்ள வேண்டும். அதுதான் பிரின்சிபல். விதை இருக்கிறது, விதை இருக்கிறது. ஆனால் அந்த விதையை நான் விதைக்காமல் அதை மூட்டை கட்டி ஒரு மூலையில வச்சிருந்தேன்னா அறுவடை காலத்தில் நான் கண்ணீர் விட வேண்டியது இருக்கும். அறுக்க முடியாது, விதைத்தால் தான் அறுக்க முடியும். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை தேவ சமூகத்தில் நின்று கொண்டு விதைக்கும் பொழுது அதை வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள முடியும். தரிசனமா பாருங்க, கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிற வாழ்க்கை வசனம் சொல்லுகிறது இதுதான். இப்ப நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறது எதுவோ எனக்கு தெரியாது, ஆனா வசனம் இதை தான் சொல்லுகிறது. அதை தான் நான் வாழ போகிறேன். அதுதான் என் வாழ்க்கையாய் மாறும். சொல்லுங்க, வாயில விதைங்க. இன்னைக்கு நிறைய பேர் எத்தனை முறை இதை கேட்டாலும் அவங்க வாயில இருந்து என்ன தெரியுமா? தர்க்கமான வார்த்தை வரும். இன்னைக்கு மனுஷன் வார்த்தையை ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்கிறான். தர்க்கமான வார்த்தை, அவலமான வார்த்தை. ஒரு சிலர்லாம் வாயை திறந்தாங்கன்னா அவங்க கிட்ட இருந்து வர வார்த்தை எல்லாம் ஏற்கு மார்க்கா தான் இருக்கும். பார்த்துருக்கிறீங்களா? ஏன்டா பேசணும்னு ஆயிரும். சண்டைக்குரிய வார்த்தை. அல்லேலூயா. மனுஷனுடைய வார்த்தையை இன்னைக்கு மனுஷன் பயன்படுத்துற வார்த்தை நீங்க பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. நான் ஒரு சிலது எழுதின வம்பு வரும். மனுஷனுடைய வார்த்தைகள் எப்படிப்பட்ட வார்த்தையா இருக்கு இன்னைக்கு? வம்பு. பேசலாம் கொஞ்சம் இவங்க கூட ஆசையா ரொம்ப நாள் ஆச்சுன்னு போய் நீங்க போய் உட்காந்து பேசி பாருங்களேன். ஒரு சொந்தக்காரங்களையோ அவங்க கூட உட்காந்து 5 நிமிஷம் உங்களால பயணம் பண்ண முடியாது. அவங்க வாயில இருந்து வர வார்த்தைலாம் எப்படி இருக்கும்? வம்பாவே இருக்கும். நம்ம அங்க இருந்தோம்னா நம்முடைய தெம்பெல்லாம் என்ன ஆயிரும்? போயிரும். ஒரு சொம்பு தண்ணியை குடிச்சிட்டு வெளியே வர வேண்டியதுதான். அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா? வம்பான வார்த்தை. இன்னைக்கு மனுஷன் எதை விதைக்கிறான்? வம்பு வம்பு வம்பு. ஊர் கதை, அந்த கதை, இந்த கதை. என் கதை என்ன? நான் எப்படி இருக்கணும்? வம்பான வார்த்தை மனுஷன் வாயில இருந்து இன்னைக்கு வருது. சிலர் வந்து விபரீதமான வார்த்தை பேசுவாங்க. எப்படி வார்த்தை? அவங்க வாயில இருந்து வர வார்த்தை எல்லாம் விபரீதமா தான் இருக்கும். கொலை, கொள்ளை. பார்த்திருக்கிறீங்களா? இல்ல, தொல்லை, நொல்ல, எல்லாம் இல்ல, கொல்ல, அப்படிதான் இருக்கும். நான் இது ஒரு ஸ்டேட்டஸ் ஒரு ரீல்ஸ் பார்த்தேன். வீட்டுக்கார் வந்து எல்லாமே வீட்டுக்குள்ள வரும்போது எதுவுமே இல்ல, கடுகு இல்ல, அது இல்லைன்னா சொல்றாரு. அப்போ ஏன் இந்த மாதிரி இல்ல இல்லைன்னு சொல்ற? எல்லாமே இருக்குன்னு சொல்லு, பழகிக்க அப்படின்னு வீட்டுக்கார் சொல்றாரு. அப்போ ஓ அப்படியா, சரி. பருப்பு டப்பா காலியா இருக்கு, கடுகு காலியா இருக்கு. இது வந்து நல்ல ஒரு ஞானமான, இந்த ஞானத்தினால் எனக்கு என்ன பிரயோஜனம்? இந்த ஞானம் என்னை இன்னும் கொஞ்சம் அவலத்தில் தள்ளிவிடும். அல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா? இப்படியெல்லாம் யோசிக்கிறாங்க இன்னைக்கு நிறைய பேர். நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில உயர்வு வருவதற்கு ஒரே காரணம், தோல்வி வருவதற்கு ஒரே காரணம், எந்த யாரும் இல்லை, ஆண்டவரும் இல்லை, மற்றவனும் இல்லை, உங்க சூழ்நிலை மாறினதற்கு காரணம் உங்க மனநிலை தான். பக்கத்துல பார்த்து கை கொடுத்து சொல்லுங்க, என் சூழ்நிலை மாறினதற்கு காரணம் அல்லது மாறப்போவதற்கு காரணம் மற்றவர்கள் அல்ல, மனோநிலை தான் காரணம். சொல்லுங்க, என் மனோநிலை தான் காரணம். அன்பு தெய்வ பிள்ளையே, உங்கள் சூழ்நிலைகள் மாறுவதற்கோ அல்லது மாறப்போவதற்கோ அல்லது மாறினதற்கோ ஒரு பெரிய காரணம் உங்கள் மனோநிலை. உங்க மனநிலை தான் காரணம். நீங்க மனசுக்குள்ள ஒரு காரியத்தை வச்சுட்டீங்க, இனி முடியாது அவ்வளவுதான் அப்படின்னு, முடியாம தான் போகும். இனி நடக்காதுன்னு வச்சுட்டீங்க, நடக்காம தான். நான் சொன்னேன் இல்லையா, நான் வந்துருவேன் வாயில சொல்லிட்டு எங்க வர போறேன்னு நினைச்சவன் செத்துட்டான். நான் வரமாட்டேன் அப்படின்ட்டு, இல்ல இல்ல நான் வருவேன் மனசுல நினைச்சவன் பொழைச்சிட்டான்.
இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் வாயில வடை சுடுவாங்க, ஆனா இருதயத்திற்குள்ள ஒன்னும் நம்பிக்கையான வார்த்தைகள். நீங்க கொஞ்சம் உங்களுடைய பிரச்சனைக்கு, உங்களுடைய இழப்பிற்கு கொஞ்சம் நீங்க யோசித்து நிதானமா யோசிச்சு பாருங்களேன், என்ன காரணம் அப்படின்னு. உங்க மனோநிலை தான் காரணம். உண்மைன்னு உங்களுக்கு தெரியும். நம்ம மற்றவங்களெல்லாம் சொல்லுவோம், மற்றவங்க சண்டை போட வந்திருப்பாங்க, மற்றவங்க நம்மளை புரிஞ்சிருக்க மாட்டாங்க, மற்றவங்களால நமக்கு இழப்பு வந்திருக்கும், எல்லாம் மற்றவங்க எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா அந்த மற்றவங்க கிட்ட இருந்து வர்றது என்ன என்ன எனக்கு ஒரு ரிஃப்ளெக்ட் ஆகாது. அதை நான் ஏற்றுக்கொள்றேன் பாருங்க என் மனோநிலையில. ஆமா ஆமா அவ்வளவுதான், இவங்க இப்படி பண்ணிட்டாங்க, இனி என் வாழ்க்கை அவ்வளவுதான். அவங்க அப்படி பண்ணதுனால வாழ்க்கை அவ்வளவுதான் இல்ல, இவங்க பண்ணிட்டதுனால வாழ்க்கை அவ்வளவுதான், நான் நினைச்சதுனால அவ்வளவுதான் ஆயிடுச்சு. புரியுதா? இவங்க இப்படி பேசிட்டாங்க, இனி அவ்வளவுதான், பேசுனதுனால அவ்வளவுதான் இல்ல, அவ்வளவுதான் நான் மனசுக்குள்ள கொண்டு வந்து நிறுத்திட்டேன். அதான் இனி வாழ்க்கையில முன்னேற ஒண்ணும் இல்ல, எல்லா பக்கமும் லாக் ஆயிடுச்சு, இனி பினான்சியல் அவ்வளவுதான் நான் சொன்னேன் பாருங்க. அந்த லாக் ஆனதுனால அவ்வளவுதான் இல்ல, அந்த லாக் ஆயிடுச்சுன்னு நான் அவ்வளவுதான் நான் நினைச்சேன் பாருங்க, அதனாலதான் அவ்வளவுதான். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், மனநிலையை மாத்துங்க, மனநிலையை மாத்துங்க. இந்த காலை பொழுதுல உங்களுடைய மனசுல எதை நினைச்சிட்டு இருக்கிறீங்க? உங்க சூழ்நிலைகளையும் பாடுகளையும் வைத்து இதுதான் அப்படின்னு இவ்வளவுதான் ஒரு கணக்கு பண்ணி உங்க மனசுல வச்சுட்டீங்க பாருங்க, அதுதான் உங்க வாழ்க்கை. மாத்துங்க. சூழ்நிலை இருக்கட்டும், இப்படிலாம் இருக்கட்டும், நீங்க அதை பேசாதீங்க. இயேசு இருக்கிறார், தேவ சமூகத்துல நில்லுங்க, அவருடைய வசனத்தை வார்த்தையா பேசுங்க. அல்லேலூயா. ஒரு கை விதையை எடுத்துக்கிட்டு இதுல ஒரு மூட்டை விதை கிடைக்கும்னு சொன்னா பார்க்கும் போது எல்லாம் என்னதான் சொல்லுவாங்க? முட்டாள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க இல்லையா? ஆனா அந்த ஒரு கை விதைய எப்ப ஒரு மூட்டை விதையா மாத்த முடியும்னா, நல்ல ஒரு நிலத்துல உழுதுட்டு அந்த ஒரு கை விதைய என்ன பண்ணும்? தூவணும். கொஞ்ச நாள் கழித்து அது கொஞ்சம் ஒரு சைஸ்ல வளைஞ்சிருக்கும், திரும்ப அதை என்ன பண்ணணும்? எடுக்கணும். எடுத்து அதற்கு பிறகு திரும்ப என்ன பண்ணணும்? நடணும். நாத்து நடணும். நட்டனா அது வளர்ந்து ஏற்ற காலத்துல தானியங்கள் இருக்கும், அதெல்லாம் எடுத்தீங்கன்னா ஒரு மூட்டை வரும். புரியுதா? ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு வசனமா இருக்கிற வரைக்கும் இது நெல்லு, இது வசனம், இது வித்தை, இது வித்து. இந்த வசனத்தை நீங்க அப்படியே கொண்டு போய் தேவ சமூகத்துல நின்றுட்டு வாய் வழியா அத பிரபஞ்சத்துல விதைக்கும் போது, இந்த உலகத்துல விதைக்கும் போது அது 100 மடங்கு பலன் தரும். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம் தெரியுமா? எம்டி பிளேஸா இருக்குது, எம்டி பிளேஸா இருக்குது, ஒன்னும் இல்ல, எல்லாம் எம்டியா இருக்குது, கரடா இருக்குது, முரடா இருக்குது, ஒன்னும் இல்ல. இதையே தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஒரு பிடி நெல் இருக்குது, அதை பார்க்க மாட்டோம். ஒன்னும் இல்லைன்றத தான் பார்த்துட்டு இருக்கிறோம். ஒரு பிடி விதை இருக்கிறது, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்ககிட்ட வாழ்க்கையில ஒண்ணுமே இல்ல, இல்லைன்றதையே பார்க்காதீங்க. ஆண்டவருடைய வசனமாகிய விதை இருக்கிறது. இப்ப வலது கையை உயர்த்தி சொல்லுங்க, ஒரு பிடி விதை இருக்கிறது. அல்லேலூயா. அன்பு தேவச்சனமே, உன் கையில ஒரு பிடி விதையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், தூவி விடுங்க. இயேசுவின் நாமத்தினால நான் கீழாகாமல் நான் மேலாவேன் என்பது என் தேவனுடைய விருப்பம், என் தேவனுடைய கட்டளை. சொல்லுங்க. அல்லேலூயா. சொல்லணும், பேசணும். இந்த எலியா பேச ஆரம்பித்தான். இந்த எலியா பேச 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 அவனுக்கு பாருங்க கரெக்டா இருந்துச்சு. தேவ சமூகத்துல நிற்கிறான், நின்னுட்டு வந்து பேசுறான், தேவனோடு பயணிக்கிறான், தேவனுடைய வார்த்தையை பேசுறான். நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல உட்காராம பேசினா அது விளையுமான்னு எனக்கு தெரியல. ஆனா ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார்ந்து நீங்க பேசுற ஒவ்வொரு விதையும் அல்லேலூயா, அது 30 60 100 உங்கள் வாழ்க்கையில் பலன் தரக்கூடியதா இருக்கிறது. அல்லேலூயா. சிலருடைய வார்த்தைகள் வம்பு வார்த்தை, சிலர் விபரீதமான வார்த்தைகளை பேசுகிறார்கள், சிலர் வழக்குக்கு உண்டான வார்த்தைகளை பேசுறாங்க. சிலர் பாத்தீங்கன்னா வழக்கு தொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, பாத்துருக்கீங்களா? அவன் பண்ணது தப்பு இல்லையா, இவன் செஞ்சது தப்பு இல்லையா, நம்ம போய் உட்காந்துட்டோம்னா நியாயம் கேட்கறதே அவங்க வேலையா போயிடும். இவங்க இதை செஞ்சாங்க, அதை பண்ணாங்க, நீங்க சொல்லுங்க யாரு மேல தப்பு? வழக்கு வார்த்தை. பாத்துருக்கீங்களா? இந்த வழக்கு வார்த்தையை வைத்துக்கொண்டு நம்மளால ஒரு காரியத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாது. சிலர் சாபம் விடுகிற வார்த்தையை பேசுகிறார்கள், சாபத்துக்குரிய வார்த்தை. அவன்லாம் எனக்கு எப்படி செஞ்சான் தெரியுமா, அவன்லாம் நல்லா இருப்பானா, இவன்லாம் உயர்வானா, சாபத்துக்குரிய வார்த்தை. அல்லேலூயா. சாபத்துக்குரிய வார்த்தை. ஒரு பக்கம் ஒருத்தங்களை பத்தி நீங்க சாபம் விடுறீங்கன்னா கொஞ்சம் பயத்தோடு இருங்க. நீங்க ஒருத்தங்களை சாபம் விடுறது பெருசு இல்ல, நீங்க சாபம் விடுற நபர் ஆண்டவரே கண்ணீர் சிந்தி ஒருவேளை பாவமே செஞ்சாலும் மன்னிச்சுட்டான்னு மன்னிப்பு கேட்டான்னு வச்சுங்க, அந்த சாபம் ரிட்டன் யாரு கிட்ட தாங்க வரும்? அந்த சாபம் நம்ம கிட்ட தான் வரும். நீ எதை விதைக்கிறாயோ அதை தான். சாபத்துக்குரிய காரியத்தை விதைச்சா நம்ம வாழ்க்கையில் என்னதான் வரும்? சாபம் தான் வரும்.
சிலருடைய வார்த்தை வாயை திறந்தா சாபம். அவன்லாம் நல்லா இருப்பானா, அவன்லாம் விளங்குவானா, அவன்லாம் மோசமானவன், அவன்லாம் நல்லாவே இருக்க மாட்டான். சாபம் 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 சாபம். சிலருடைய வார்த்தை எப்ப பார்த்தாலும் கோபம். எப்படிங்க புரியுதா? கோபம். நீங்க சாதாரணமா சோத்திரம் கூட இப்படித்தான் சொல்லுவாங்க, சோத்திரம் அப்படிதான். அந்த உருமலோட தான் வரும் சத்தம். இருக்கட்டும். ஆமா, அப்படி அந்த டரர் ஃபேஸோட தான் இருப்பாங்க. சோத்திரம் சொன்னாலும் முகம் கனியாது, அல்லேலூயா சொன்னாலும் முகம். ஒரு குடும்பத்திற்குள்ள முகமலர்ச்சி அவசியம். கனியாதுன்னா மலராதுன்னு அர்த்தம். முகம் அவசியம். முகம் மலர்ச்சியா இருக்கணும். பார்க்கும்போது முகம் எப்படி இருக்கணும்? கவர்ச்சியா இருக்கணும்னு அவசியம் இல்லை, மலர்ச்சியா. ஆமா, நான் சொல்றது புரியுதா? மலர்ச்சியா இருக்கணும். கருப்பா இருந்தாலும் சரி, வெள்ளையா இருந்தாலும் சரி, முகம் எப்படிங்க இருக்கணும்? மலர்ச்சியா. ஒரு கிறிஸ்தவ பிள்ளைகளுடைய அடையாளமே என்ன தெரியுமா? முகம் மலர்ச்சி. முக மலர்ச்சி. அந்த உம்மனா மூஞ்ச வச்சுக்கிட்டு உங்களால ஒன்னும் சாதிக்கவே முடியாது. புரியுதா? உம்மனா மூஞ்சி வச்சுட்டு குடும்பத்தில் நடந்தது, அதை நடந்தது, இதை நடந்தது, மற்றவனை குறித்து நம்ம போட்டிருக்கிற திட்டம், கட்டம், கணக்கு, கட்டு எல்லாத்தையும் உள்ள வச்சுக்கிட்டு நான்லாம் பார்த்துருக்கிறேன் நிறைய காரியம். நான் முதல்ல கொஞ்சம் ஆவியில கொஞ்சம் வளர்ச்சி அடையதுக்கு முன்னாலலாம் அப்படிதான். யாரையாச்சும் குறிச்சு ரொம்ப டென்ஷனா இருப்பேன். அவங்க முன்னால வரும்போது என் மூஞ்சி அப்படியே என்ன தெரியுமா ஆகும், அப்படியே ரியாக்ட் பண்ணும். அப்போ இப்போதான் நான் யோசிச்சேன், இந்த முகம் வளர்ச்சி நமக்கு செட் ஆகாது. மன்னிச்சிட்டேன், இயேசுவி நாமத்தினால மன்னிச்சிட்டேன், எல்லாரையும் மன்னிச்சிட்டேன். இப்போ எல்லாரையும் பார்க்கும்போது ஒரே ரியாக்ஷன் தான் இருக்கு பாருங்க. யாருக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ரியாக்ஷன்லாம். காரணம் என்னன்னா எல்லாத்தையும் மன்னிச்சிடணும். அந்த முகம் வளர்ச்சி ரொம்ப முக்கியம். இன்னைக்கும் வழக்கத்தில் இருக்குது. ஒரு சிலர் வந்து காலையில பிசினஸ்க்கு எங்கன்னா போனாங்கன்னா முன்னால யாருன்னா வந்தா போக மாட்டாங்க, பார்த்துருக்கீங்களா? ஒரு சிலரை கூப்பிட்டு முன்னால வாங்கன்னு சொல்லிட்டு போவாங்க. காரணம் என்ன நினைக்கிறீங்க? முக மலர்ச்சி. நம்ம முகத்தை பார்க்கும்போது இவங்க முன்னால பார்த்து பேசினா நல்லா இருக்கும்னு தெரியணும். அப்படியே அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற கோவத்தெல்லாம் வச்சுக்கிட்டு முகத்துல மூஞ்சில உருன்னு காமிக்க கூடாது. புரியுதா நான் சொல்றது? முக மலர்ச்சி இருக்கணும். ஆமா, அந்த முக மலர்ச்சி தான் நல்லது. நிறைய பேருடைய வாயிலிருந்து எதுதான் வருது? கோபம் 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 கோபம். மனுஷன் வாயில ஆண்டவர் ஆசீர்வாதத்தை ஆளுகை செய்யுங்கன்னு கொடுத்த அந்த திறன், அந்த பேச்சு திறன், அந்த வார்த்தை திறன், அந்த திறன் இன்றைக்கு எப்படி பயன்படுகிறது? வம்பா பயன்படுகிறது, விபரீதமாய் பயன்படுகிறது, வடக்கு போடுறதுக்கு பயன்படுகிறது, சாபமாய் பயன்படுகிறது, கோபமாய் பயன்படுகிறது. இன்னும் நீங்க நிறைய தியானிச்சா வரும். இன்னைக்கு உங்க வாயிலிருந்து வர ஒவ்வொரு வார்த்தையும் வேதம் சொல்லுகிறது, மனிதன் பூமியில பேசுகிற வீணான வார்த்தைகளுக்கு நியாய தீர்ப்புல என்ன பண்ணுமா? கணக்கு ஒப்புவிக்கணும். ஏன் வார்த்தைக்கு கணக்கு ஒப்புவிக்கணும்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு? ஏன்னா வார்த்தைக்குள்ளதான் வல்லமை இருக்கு. ஒரு மனிதனை முழுவதும் இயக்குகிறது அவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தை பிறவதற்கு முன்பு இருக்கிற அந்த சிந்தனை திறன், அந்த வார்த்தை ஒளி வடிவில் வருவதற்கு முன்பு நினைவலைகள் இருக்கு பாருங்க. அந்த நினைவு திறன் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை கட்டமைக்கிறது. நான் உயர்வாவதும் தாழ்வாவதும், நான் கோபமாய் இருப்பதும் அன்பாய் இருப்பதும், விட்டு கொடுப்பதும் விட்டு கொடுக்காமல் பிடிவாதமாய் இருப்பதும், வாயிலிருந்து அந்த ஒளி, அந்த அதிர்வு வருவதற்கு முன்பு நான் டிசைட் பண்றேன் பாருங்க. அந்த நினைவலைகளுக்குள்ளதான் இருக்கு. அதனாலதான் ஆண்டவர் வந்து அந்த ஒளி வெளியில ஒளியா வெளியே வந்து பாருங்க. அந்த வார்த்தையை நம்புறது இல்லை. ஏன்னா உள்ளுக்குள்ள நினைவலைகள் வேற. நீ எல்லாம் நல்லாவா இருப்ப அப்படின்னு நினைச்சிட்டு காட் பிளஸ் யூ, நீ எல்லாம் விளங்கவா போற நினைச்சிட்டு காட் பிளஸ் யூ. அந்த காட் பிளஸ் யூன்னு வர ஒளி அதிர்வு வந்து ஆண்டவருக்கு தெரியும், இது சும்மா கட்டியும். நீ எல்லாம் நல்லாவா இருப்ப, நீ எல்லாம் உயர்ந்துட்டே போற, உனக்கெல்லாம் என்ன எப்படியோ அப்படின்னு நினைக்கிறான் பாருங்க. அந்த இருதயம் அதை தான் ஆண்டவர் பாக்குறாரு. நம்ம என்ன நினைப்போம்? ஆஹா காட் பிளஸ் யூ சொல்லிட்டாங்க அவங்க நினைப்போம். அந்த காட் பிளஸ் யூன்றது வெறும் அதிர்வு தான். உள்ளுக்குள்ள இருக்கிற நினைவு என்னது? நீ எல்லாம் எங்க பிளஸ் யூ போ. அந்த நினைவலைகள் ஆண்டவர் பார்க்கிறாரு. அதனால அந்த வார்த்தைகளை நம்ம பேசும்போது ரொம்ப கரெக்டா, ரொம்ப சரியா, ரொம்ப நிதானமா ஆண்டவருடைய வார்த்தையை பேசணும். இந்த எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷனா இருந்தும் அவன் பேசின வார்த்தை கிரியை செய்தது. இந்த பிரபஞ்சம் ஏற்றுக்கொண்டது. அவன் பேசின வார்த்தை நடந்தது. அவன் பேசின வார்த்தைக்கு இந்த உலகம் வழிவிட்டது. காரணம் என்னன்னு சொன்னா, அவன் தேவனுக்கு முன்பு நிற்கிறவன், வசனத்தை மாத்திரமே பேசுகிறவன். அல்லேலூயா. தேவனுக்கு முன்பு நின்று கொண்டு இந்த வம்பு தும்பு இந்த வார்த்தைகளை எல்லாம் விட்டுவிட்டு வசனத்தை மாத்திரம் நீங்கள் பேசுவீர்கள், ஆனால் இந்த உலகம் உங்களை வழிவிட்டு உங்களுக்கு அனுப்பும். அல்லேலூயா.
இந்த உலகத்தில் இருந்த தடைகள் உங்களுக்கு வழிவிட்டு விலகும். இந்த உலகத்தில் இருக்கிற உபத்திரவங்கள் உங்களை தள்ளி போயிட்டு உங்களுக்கு சல்லிவிட்டு அடிக்கும். அன்பு தேவ பிள்ளையே, உபத்திரவத்தையே, கோபத்தையே, சாபத்தையே, வம்பையே, தும்பையே பேசிக்கொண்டு இருப்பதை நிறுத்திவிட்டு, அன்பு தேவ பிள்ளையே, தேவ சமூகத்தில் நின்று கொண்டு தேவ வசனத்தை மாத்திரம் பிரசங்கியுங்கள், பேசுங்கள். அது உங்க வாழ்க்கையில கிரியை செய்யும். அல்லேலூயா. நிறைய காரியங்களை பேசிக்கிட்டே தேவ சமூகத்தில் உட்கார்ந்துட்டு பேசிக்கிட்டே பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். இந்த எலியா பாத்தீங்கன்னா ஒரு தேவ பிள்ளையினுடைய வார்த்தை, ஒரு தேவ பிள்ளையின் வார்த்தை எப்படிப்பட்டதா இருந்துச்சு அப்படின்னா, முதலாவது 17:1 அவன் சொல்றான். என்ன சொல்றான் வாசிங்க. பனியும் மழையும் என் வாக்கின்படி. இப்ப இவன் வார்த்தைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையுள்ள வார்த்தையாக இருக்கிறது. அல்லேலூயா. இயற்கையின் மீது அதிகாரம் உள்ள வார்த்தை இவனுக்குள் இருக்கிறது. ஒரு தேவ பிள்ளையினுடைய வார்த்தை எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி எழுதி கொள்ளுங்க. முதலாவது ஒரு தேவ பிள்ளையினுடைய வார்த்தை எப்படி இருக்கணும்? இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையுள்ள வார்த்தை அது. அல்லேலூயா. பார்க்கிறதை வைத்து பேசுகிற வார்த்தை அல்ல, அது இயற்கைக்கு அப்பாற்பட்ட வார்த்தை. இயற்கைக்கு அப்பாற்பட்டு கடந்து நின்று கிரியை செய்கிற வார்த்தை. ஆண்டவர் மனுகுலத்திற்கு கொடுத்த மிக அழகான, மிக முக்கியமான ஒன்று வார்த்தை. என்னது? வார்த்தை. ஒரு குடும்பத்துல ஒரு பெரிய சொத்துக்காரன், அவனுக்கு 3 பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள். அந்த சொத்துக்காரன் நல்ல வைராக்கியம் உடையவன். அவனுக்கு கடவுள் மேல நம்பிக்கை கிடையாது, உழைப்பு தான் கடவுள் அப்படின்னு யோசிக்கிறவன். இப்ப அவனுக்கு வயதாகிடுச்சு. அவன் சொத்துக்களை எல்லாம் 3 பிள்ளைக்கும் பங்கு வைத்து கொடுக்க ஆசைப்பட்டான். அதுல ஒரு மகன் மாத்திரம், முதல் மகன் இயேசுவை ஏற்றுக்கொண்டான். இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு இவன் போய் ஆண்டவரை பத்தி பேசுறது, ஆண்டவருடைய அன்பை பகிர்ந்து கொள்வதெல்லாம் அந்த தகப்பனுக்கு பிடிக்கல. நம்ம இவ்வளவு பெரிய பணம் வச்சிருக்கிறோம், இவன் என்ன கடவுள் நம்ம இல்லைன்றோம், இவன் கடவுளை பத்தி பேசிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு கடைசியில 3 பங்கா வைத்துட்டு சொத்தை, இந்த 3 பங்கும் உங்க 3 பேருக்கு, ஆனா இந்த 3 பேரும் ஏன் சொல்படி கேட்கணும், ஏன் கோட்பாடுக்குள்ள வரணும். கடவுள் இல்லை. என்னது? செய்யும் தொழில் தான். என்னது? வேற ஏசுலாம் நீங்க சொல்லக்கூடாது. அப்படின்னா வந்து என்ன பண்ணுங்க, ஆளுக்கு பங்கை எடுத்துட்டு போயிட்டே இருங்க. அப்படி இல்லைன்னா என் சொத்துல உங்களுக்கு சல்லி பைசா கிடையாது, அப்படியே வெளியே போங்க அப்படின்னா. அப்ப 2 பிள்ளைங்களும் வந்து கடவுள் இல்லப்பா, கடவுளே கிடையாது, எனக்கு நீ தான்ப்பா கடவுள், இவ்வளவு பெரிய சொத்தை தர அப்படின்னு சொல்லி காலில் உழுந்து வணங்கிட்டு 2 பேரும் சொத்தை வாங்கிட்டு போயிட்டான். முதல் மகன் அவனுக்கு ஏராளமான சொத்து, 2 பிள்ளைகளை விட இன்னும் அதிகமா. ஏன்னா முதல் மகன். இப்ப இவன் வந்து அந்த பத்திரத்தை வச்சுட்டு கையில இருந்து பைபிள் எடுத்து, கடவுள் உண்மையான தெய்வம் இருக்கிறார், அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, விலையேற பெற்ற வார்த்தை எனக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வேதத்தை தவிர எனக்கு சொத்துன்னு ஒண்ணுமே வேணாம், எனக்கு சொந்தம்னு சொல்லிக்குள்ள யாரும் வேணாம், சொத்துன்னு சொல்லிக்கல எனக்கு எதுவுமே வேணாம், எனக்கு இயேசு போதும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். நீ போ பைபிளோட போ, அதுதான் உனக்கு சாப்பாடு போடும், துணி கொடுக்கும், கடைசியில அதுதான் நீ செத்து போனா உன்னை அடக்கம் பண்ணும் போன்னு சொல்லி சபிச்சு அமிச்சார். அல்லேலூயா. அந்த மனிதன் போகிற இடத்துல கொஞ்சம் குறிப்பிட்ட காலத்துல ஆண்டவர் அவனை அவரவிதமாய் ஆசீர்வதித்து அவனை பெரிய ஆளா மாத்தி அவனுடைய வார்த்தைக்கு வல்லமையை கொடுத்து அநேகர் எழுப்பி விட, அநேகரை தூக்கி நிறுத்த, அநேகருக்கு உதவி செய்ய அவனை ஒரு பெரிய சாதுவாய் ஆண்டவர் மாற்றினார். அல்லேலூயா. பாருங்க, எனக்கு வேத வார்த்தை மட்டும் போதும், இதெல்லாம் வேணான்னு சொல்றவனுக்கு அதெல்லாம் கூட வரும். ஆனா ஆண்டவருடைய வார்த்தையை விட்டுட்டு வேற எல்லாத்தையும் போக்கஸ் பண்றவனுக்கு ஒண்ணுமே கிடைக்காது. காணல் நீர் பார்த்திருக்கிறீங்களா? நல்ல மெயின் ரோட்ல உச்சி வெயில் எடுக்கும் போது அங்க தண்ணி மாதிரியே தெரியும். நீங்க கிட்ட போய் பார்த்தா அங்க தண்ணி, கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா அங்க ரோடு ஈரமா தெரியும். திரும்ப கிட்ட போய் பாத்தீங்கன்னா அங்க காணல் நீர், சீக்கிரமா அப்படி போயிடும். நீர் அந்த சூடு பட்ட உடனே மேல எடுத்துக்கொள்ளும். நான் சொல்றேன், ஆண்டவருடைய வார்த்தைக்கு மாத்திரம் முக்கியத்துவம் கொடுங்க. இந்த வார்த்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. நம்ம வாழ்க்கையை சரியாய் வாழ்வதற்கு, நாம் நினைத்ததை பார்க்கல மிக அதிகமாய் அழகாய் வாழ்வதற்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய கிஃப்ட் என்ன தெரியுமா? வார்த்தை. என்னது? வார்த்தை. அந்த வார்த்தை தான் நமக்கு கொடுக்கப்பட்ட கிஃப்ட்.
நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க வரம்னு சொன்னா எங்கேயோ மேல இருந்து ஆண்டவர் ஏதோ கூட ஊற்றுவார் போலுக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க. வார்த்தை, அந்த வார்த்தையை கொண்டு நீங்க மரங்களை, கனிகளை, இந்த உலகத்துல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம். எலியா நம்மை போல பாடுள்ள ஒரு மனிதன் தான். அவன் வாயை திறந்து அவன் வார்த்தையை விதைக்கிறான். இயற்கைக்கும் அப்பாற்பட்ட கிரியைகளை அந்த வார்த்தை நடப்பிக்கிறது. அல்லேலூயா. எலியா மட்டும் இல்ல, இயேசு கிறிஸ்துனுடைய காலத்துல இயேசு கிறிஸ்து காற்றையும் கடலையும் இறையாதே அமைதனாயிருன்னு சொல்றாரு. அவர் ஒரு மனிதன், 100% மனிதனாய் வந்தவர், 100% கடவுளாய் இருந்தாலும் சரீரத்திலே வந்து மனிதனாய் இந்த பூமியில வாழ்ந்தவர். நம்மை போல அவருக்கும் ஃபீலிங்ஸ் எல்லாம் இருந்துச்சு, அவருக்கும் உணர்ச்சிகள் எல்லாம் இருந்துச்சு. மனிதனாய் வாழும் பொழுது கடலிலே நடந்து போனார். அல்லேலூயா. நடந்து சென்றார். மனிதனாய் இருக்கும் பொழுது அமைதாயிரன் சொல்லி இயற்கையை கட்டளையிடுகிறார். அந்த இயற்கை கட்டளையிடும் பொழுது அது அவருக்கு கீழ்ப்படுகிறது. காரணம் என்ன தெரியுமா? அவர் கொடுக்கப்பட்ட வார்த்தையை துல்லியமாய் சரியாய் பயன்படுத்தினார். உங்களுக்கென்று கர்த்தர் நினைவலையை வைத்திருக்கிறார். உங்களுக்கென்று இருதயத்துல வார்த்தைகள் வந்து கொண்டே இருக்குது. நீங்க பாருங்களேன், வார்த்தைகள் ஒரு நாளைக்கு நீங்க எத்தனை வார்த்தை பேசுறீங்கன்னு உங்களால சொல்ல முடியுமா? எழுந்துச்சு நடக்க முடியாது. செம வியாதிப்பட்டு படுத்த படுக்கையில இருந்தாலும் சிலர் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், போய் உட்கார்ந்துட்டனா வாயில இருந்து வார்த்தை என்ன ஆகுங்க, வந்துகிட்டே இருக்கும். அந்த வார்த்தை மட்டும் ஒருவேளை வார்த்தை பேசுறதுக்கு முடியலன்னு ஆக்சிஜன் எடுத்து பொறுத்துனாலும் இருதயத்துக்குள்ள என்னதான் ஆகும்? வார்த்தைகள், அந்த நினைவலைகள், அந்த வார்த்தைகள் ஏராளமாய் ஓடிக்கொண்டுதான் இருக்கிறது. அல்லேலூயா. அந்த வார்த்தை தான் கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய கிஃப்ட். நம்ம அந்த கிஃப்டை சரியாய் பயன்படுத்தாமல் இன்றைக்கு அல்லோல் பட்டு கொண்டு இருக்கிறார்கள் அநேகர். அல்லேலூயா. இன்றைக்கு அந்த கிஃப்டை சரியா பயன்படுத்தணும். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அவருடைய வசனத்தின்படி நீங்க பேசுகிற அந்த வார்த்தைக்கு இயற்கையின் மீதே அதிகாரம் உண்டு. அல்லேலூயா. இது இயற்கை, இது இயற்கை, இதை மாற்ற முடியாது. முடியும். அல்லேலூயா. மனிதன் பிறப்பது இறப்பது இயற்கையான ஒரு காரியம். இயற்கை எழுதுவது. ஆனா வேதத்துல ஒரு மனுஷனை பாருங்க, அவன் மரணத்தை காணாதபடி என்ன பண்ணானா? ஏனோக்கு என்ன பண்ணாங்க? இயற்கைக்கு மாறான காரியங்கள். அக்கினி ரதம் வருது. இந்த எலியா நம்மை போல பாடு உள்ளவன், அவனுக்கு வண்டி அனுப்புறாரு ஆண்டவர் வானத்துல இருந்து. என்ன அனுப்புனாரு? வண்டி அனுப்புறாரு. சிலர்லாம் பாத்தீங்களா, நாங்க புக் பண்றோம், வண்டி புக் பண்றோம், வந்துருங்கன்னுவாங்க. முக்கியமான ஆட்களை ஒரு சில ஃபங்க்ஷனுக்கு, விஐபி. இப்போ எலியாவுக்கு ஆண்டவர் என்ன பண்றாருங்க? ரதம் அனுப்புறார், வண்டி அனுப்புறார். காரணம் என்ன? அவன் மறிக்காம மேல ஏறி போறான். காரணம் என்ன? வார்த்தையை பயன்படுத்தினான். அன்பு தேவ பிள்ளையை, இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களையும் ஆண்டவருடைய வாயில் இருந்து புறப்படுகிற வார்த்தையானது உங்களுக்கு கிரியை செய்யும், நடத்தி கொடுக்கும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களையும் மனிதன் வாயிலிருந்து பேசுகிற வார்த்தையில சாதிக்க முடியும். வலது கையை உயர்த்தி சொல்லுங்க, இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தையும். இயற்கையே மாறலனாலும் என் வாயிலிருந்து வரக்கூடிய கர்த்தருடைய வார்த்தை 100 மடங்கு மாற்றத்தை கொடுக்கும். அல்லேலூயா. 2 கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்ப்போம். எலியாவினுடைய வாயில் இருந்து வந்த வார்த்தை இயற்கைக்கு அப்பாற்பட்ட வார்த்தை. மழை பெய்யறதும் பெய்யாததும் இயற்கையினுடைய காரியம். அல்லேலூயா. ஆமா, மழை வந்து நல்ல மேகம் திரண்டு நிற்கும். குளிர்ந்த காற்று அந்த மேகத்தின் மேல படும் பொழுது மேகம் மழையா பொழியும். இது இயற்கை. குளிர்ந்த காற்றோ மேகமோ இது இயற்கை. இதை மாற்ற ஒருவராலும் இயலாது. அல்லேலூயா. செயற்கை மழை பொழிய வைக்கிறதுக்கு நிறைய பேர் பண்ணியிருக்கிறாங்க, பொழியுது. அது எப்படி? அதே போல மேகத்துல. ஆனா செயற்கையா வர மழையை யாராச்சும் நிறுத்த பார்த்திருக்கிறீங்களா? நிறுத்த அப்படி ஒரு விஞ்ஞானமும் இல்ல. ஆனா ஒரு தேவனுடைய மனுஷனுடைய வாயிலிருந்து வர வார்த்தை விஞ்ஞானத்தை காட்டிலும் பெரிய ஞானம். அல்லேலூயா. அனந்த ஞானம், தேவ ஞானம். வானங்களை உருவாக்கினவர், இயற்கைகளை உருவாக்கினவர், காற்றுகளை உருவாக்கினவர். அவர் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தையை இன்றைக்கு நீங்களும் நானும் அவர் நம்முடைய சாயலாய், அவருடைய சாயலாய் நம்மை படைத்திருக்கிறார். இன்றைக்கு அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற அந்த வார்த்தையை தான் நமக்கு சொந்தமா கொடுத்தார். அதுதான் தேவ சாயல். அல்லேலூயா. தேவ சாயல் அப்படின்னு சொல்லும் பொழுது 2 கண்ணு, 1 மூக்கு, 2 கை, இது தேவ சாயல் அல்ல. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, தேவன் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவன் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. இது தேவ சாயல் அல்ல. தேவ சாயல் என்பது வார்த்தையோடு சம்பந்தப்பட்டது. தேவன் என்ன பண்ணாராங்க? ஆதியில 1வது அதிகாரத்துல பார்க்கும் போது எங்கன்னா நீங்க பார்த்த இடத்துல தேவன் கையை நீட்டினார். தேவன்
அப்படிலாம் அந்த உருவத்தை குறித்து வரவே வராது. ஆண்டவர் சொல்வாரு உண்டாக கடவுது என்றார். அது சகலமும் அவருடைய வாயின் வார்த்தையினால் சிருஷ்டிக்கப்பட்டது. அப்ப அவருடைய சாயல் என்று சொன்னா நீங்களும் நானும் தான். மனிதனுக்கு மட்டும்தான் அந்த சாயல், அந்த வார்த்தை, பேசுற வார்த்தையை கொடுத்திருக்கிறார். சில இடங்கள்ல கிளி பேசுது, பார்த்திருக்கிறீங்களா? எதை பேசும்? எதை பேசும்? சொன்னதை சொல்லுமா கிளிப்பிள்ளை. சரியா? அதுக்கு சுய புத்திலாம் கிடையாது. வாயிலிருந்து பிறக்கக்கூடிய வார்த்தை பிரபஞ்சத்தோடு ஒற்று போய் அந்த வார்த்தை கிரியை செய்யக்கூடிய வல்லமை கடவுளுக்கு தான் இருக்கிறது. அந்த வல்லமையை தான் கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் கொடுத்திருக்கிறாரு. ஆனா நம்ம சில நேரங்கள்ல ஒரு சிலருக்கு ஒரு கையில இருக்கிறதுனால பொருளுடைய வேல்யூ தெரியாததுனால இஷ்டத்துக்கு அதை என்ன பண்ணுவாங்க, போட்டு நாசம் பண்ணுவாங்க. பார்த்திருக்கிறீங்களா? ஒவ்வொருத்தங்களுக்கும் அவங்க கிட்ட இருக்கிற வேல்யூ என்னன்றது தெரியாது. சரியா? வேல்யூ தெரியலன்னா அதை பயன்படுத்த முடியாது, பாதுகாக்கவும் முடியாது. நம்ம என்னன்னா பிறந்த நாள்ல இருந்து அம்மா அப்பான்னு பேசி பழகிட்டோம். வேலை செஞ்சு வந்தாலும் வாய் ஓயாது, தூங்குனாலும் வாய் ஓயாது. பார்த்திருக்கிறீங்களா? ஒரு சிலர் தூங்கிட்டே தான் இருப்பான், அப்பவும் கனவு வழியா பேசிட்டே இருப்பான். சிந்தனை மட்டும் என்ன பண்ணாது, தூங்காது, பேசிக்கிட்டே இருக்கும். 24 ஹவர்ஸும் இயங்கிக்கிட்டே இருக்கக்கூடியதான் சிந்தனை மண்டலம், நரம்பு மண்டலம், வார்த்தை மண்டலங்கள். வார்த்தை பேசிக்கிட்டே தான் இருக்கிறான். நம்ம தமிழ்ல பேசுறோம், அவன் இங்கிலீஷ்ல பேசுறான், இன்னொருத்தன் தெலுங்குல பேசுறான், இன்னொருத்தன் மலையாளத்துல பேசுறான். அதிர்வுகள் தான் வேற, ஆனால் உணர்வுகள் ஒன்றுதான். அல்லேலூயா. நான் சொல்றேன், அந்த வார்த்தைக்கு வல்லமை உண்டு. இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமைகளை உங்கள் வாயிலிருந்து நீங்கள் பேசுகிற வார்த்தைக்குள்ளாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். அன்பு தேவ பிள்ளையே, இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை ஒன்று மாறாது என்று சொன்னால் அது மாறாதுதான். ஆனால் நீங்களும் நானும் பேசும்போது அது மாறும். ஒன்று நடக்காது என்று சொன்னால் அது நடக்காதுதான். நீங்களும் நானும் பேசும்போது அது நடக்கும். அல்லேலூயா. புரியுதா? ஒரு சில காரியங்கள் நடக்கக்கூடிய காரியங்கள் அது நடக்காம இருக்கும். அது யார் சொன்னாலும் நடக்கும். ஆனா இப்படிதான் ப்ரொசீஜர்னு இருக்கக்கூடியது. அல்லேலூயா. இயேசு சொன்னாரு, மலையை பார்த்து பெயர்ந்து போ என்றால் அது என்ன பண்ணுமா? அது எதுக்கு சொன்னாரு? எல்லாரும் ஆளுக்கு பக்கத்துல இருக்கிற மலையெல்லாம் பெயர்த்து தள்ளுறதுக்கு சொன்னாரா? உங்க வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் என்பதற்காக சொன்னார். நீங்க பேசுற இருதயத்தில் சந்தேகப்படாமல் நீங்கள் பேசுகிற அந்த வார்த்தை முக்கியம் என்று கர்த்தர் சொன்னார். நீங்கள் பேசுகிற வார்த்தை இயற்கைக்கும் கட்டளை கொடுக்கக்கூடிய வார்த்தை என்று கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா. ஒரு தேவ மனுஷன் மெரினா பீச்ல வெளிநாட்டுல இருந்து, இப்ப அவருக்கு அனுமதி கிடையாது வர்றதுக்கு, வெளிநாட்டுல இருந்து பேசுறதுக்காக அனுமதிக்கப்பட்டார். அவர் வர அன்னைக்கு எல்லாம் மழை பெஞ்சிட்டு இருக்குது. காலையில எல்லாம் பீச் ஓரத்துல மழை பெஞ்சா என்ன பண்ணக்கூடாது, போடவே கூடாது டென்ட். இப்போ காலையில இருண்டு இருக்குது, எல்லாம் சொல்றாங்க அதை வேற இடத்துல ஒரு பெரிய இடத்துல மாற்றிடுவோம், அந்த நேரத்துல மழை வந்தா ஒன்னும் பண்ண முடியாதுன்னு. இவர் சொல்றாரு, நான் பேசுறது ஆண்டருக்கு சித்தம், நான் பேசிட்டேன், நான் சொல்லிட்டேன், மழை கிட்டலாம் வராது, வாங்க அப்படின்னு சொன்னார். போய் அவர் ஸ்டார்ட் பண்ணி பிரசங்கம் 3 நாள் பிரசங்கம். 3 நாள் முடிஞ்சு எல்லாத்தையும் டென்ட் கிண்டெல்லாம் ஓரம் கட்டி நைட்டு 12 மணிக்கு மழை ஆரம்பிச்சான். 15 நாள் தொடர்ந்து மழை அடிச்சிச்சான். அல்லேலூயா. 3 நாள் இந்த வான மண்டலங்கள் ஆராய்ச்சி செய்கிறவர்கள், இந்த விண்வெளி அந்த ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம் மழை இன்னைக்கு பிடிச்சி 15 நாளைக்கு மழை இருக்குதுன்னு சொல்லி 3 நாளைக்கு முன்னவே சொல்லிட்டாங்க. அல்லேலூயா. 18 நாள் மழை இருக்குதுன்னு 3 நாளைக்கு முன்னவே சொல்லிட்டாங்க. ஆனா 3 நாள் மழை என்ன ரத்து செய்யப்பட்டுருச்சு. இவர் சொன்னாராம், 3 நாள் மழை ரத்து செய்யறேன் இயேசுவின் நாமத்தினால, நான் பேசி முடிக்கிற வரைக்கும் வரக்கூடாது, 12 மணிக்கு மேலதான் வரணும் அப்படின்னாங்க. எல்லாம் முடிச்சு ஓரம் கட்டி 12 மணிக்கு ஜோன்னு அடிச்சுச்சான். 15 நாள் மழை வந்துச்சான். அல்லேலூயா. நிறைய பேர் இருக்கிறாங்க விசுவாச வீரர்கள். வேதாகமத்துல எத்தனையோ விசுவாசமா பேசினாங்க. அதுல விசுவாச வீரர்கள் என்று சொல்லி பட்டியல்ல சிலர் மட்டும்தான் வருவாங்க. இன்னைக்கு நம்ம எல்லாம் விசுவாசிகள் தான். விசுவாசத்தை வளர்க்கணும். எடுத்த உடனே மலைக்கு நீங்க கட்டளை கொடுக்க முடியாதுதான். வளருங்க, பேசுங்க, பேசணும், சொல்லுங்க, விசுவாசிங்க. சின்ன சின்ன காரியங்களை வீட்டுல பிராக்டிஸ் பண்ணுங்க, சொல்லுங்க. சொல்ல 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 உங்க விசுவாசம் பெருசாகும். உங்க விசுவாசம் பெருசாகும். என் தேவன் பெரியவர், அவருக்கு முன்பு இது ரொம்ப பெருசு இல்லை கிடையாது அப்படின்றது உங்களுக்கு வந்துடும். புரியுதா? அப்போ முதலாவது மனுஷனுடைய வார்த்தை, மனுஷன் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து பேசும்பொழுது அந்த வார்த்தை எப்படிப்பட்ட வல்லமை உடையது? இயற்கைக்கும் அப்பாற்பட்ட வல்லமை உடையது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா 17:24 வாசிங்க. சாரி 24 வாசிங்க.
13, 14 வாசிங்க ஃபர்ஸ்ட். அதே அதிகாரம் 13, 14. அவளை பார்த்து பயப்படாதே. இங்க பாருங்க, சாரிபாத்துக்கு போறாரு எலியா. கேரி சாத்தங்கரையில தண்ணி வத்தி போச்சு. சாரிபாத்துக்கு போக சொல்றாங்க. சாரிபாத்துக்கு போறாரு. அங்க அந்த அம்மா ஒரு விதவை தாய் இருக்கிறாங்க. அவங்க கிட்ட முதல்ல தண்ணி கொடுப்பான்னு கேட்கிறாரு. இவங்க தண்ணி எடுக்க போகும்போது அப்படியே கொஞ்சோட அடையம் கொஞ்சம் சுட்டி எடுத்துட்டு வாமான்றாங்க. ஆண்டவரே, உண்மையா என்கிட்ட அடைய சுடுவதற்கு ஒன்றும் இல்லை, கொஞ்சம் மாவும் கொஞ்சம் எண்ணெயும் இருக்கு, அது ஒரு 2 விறகு பொறிக்கு நானும் என் பிள்ளையும் அடை சுட்டு சாப்பிட்டுட்டு கடைசி தான் சாப்பிட்டுட்டு செத்து போகிறதுக்காக பிளான் பண்ணியிருக்கிறோம். எங்க கிட்ட வேற ஒன்றும் இல்லைன்னு உடனே, நல்லதுதான் நீங்க சாப்பிட்டு செத்து போங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனா நீ சுடுற அந்த முதல் அடையில முதலாவது எனக்கு கொண்டு வா அப்படிங்கிறார். முதலாவது எனக்கு கொண்டு வா. நான் சொல்றேன், மழை வரும் வரைக்கும் உன் பானையில அந்த மாவு குறையாது, அந்த கலசத்துல எண்ணெய் குறையாது. முதல் அடை எனக்கு கொஞ்சம் சுட்டு எடுத்துட்டு வாங்க. இந்த அம்மா போயிட்டு கொஞ்சம் அடையை சுட்டு எடுத்துட்டு வருது. சாப்பிட்ட நாள்ல இருந்து அந்த சாரிபாத் விதவினுடைய வீட்டுல மாவும் எண்ணெயும் குறையாமல் இருந்தது. அல்லேலூயா. அந்த அம்மா ரியலா பேசினாங்க. அல்லேலூயா, ரியலா பேசினாங்க. ஆனா இவர் சூப்பர் நேச்சுரலா பேசினாரு, இயற்கைக்கு அப்பாற்பட்டதை பேசினாரு. அந்த அம்மா உண்மையை பேசினார்கள். ஆனால் இவருக்கு உண்மையை அல்ல, அவர் சத்தியத்தை பேசினார். அல்லேலூயா. உண்மை என்பது வேற, சத்தியம் என்பது வேற. உண்மை என்பது என்ன? இருக்கிறது, ரியல். இல்லன்னா இல்லன்னு தான் சொல்ல முடியும், அது உண்மை. சத்தியம் என்ன தெரியுமா? இல்லாதவைகளை இருக்கிறது போல் அழைப்பதுதான் சத்தியம். இன்றைக்கு அநேகர் உண்மையை பேசி கொண்டு திரிகிறார்கள். கேட்டா உண்மைதானே, ஏன்னா பொய்யே பேசுறது கிடையாது. இன்னைக்கு நிறைய பேர் என்ன பேசுறது இல்ல, பொய்யே பேசுறது இல்ல. எந்த பொய்யும் பேச மாட்டாங்க. பொய் பேசாததற்கு ஒரு சர்டிபிகேட் கொடுத்தது அப்படின்னா உலகத்துல ஹரிசந்திரனுக்கு கொடுத்தாங்களாம். பொய்யே பேச மாட்டாராம் ஹரிசந்திரன். உலகத்துல சொல்லுவாங்க ஹரிசந்திரன் பொய் பேச மாட்டான். நமக்கு பைபிள் சொல்லியிருக்கு பொய்யே பேசாத ஒருத்தன் யாருன்னா யோபு, உண்மையை மாத்திரமே பேசினவன். அப்போ உண்மையை பேசியே எல்லாத்தையும் பண்ணதுனால இப்ப இல்லாதது இவங்க என்னதான் சொல்லுவாங்க, உண்மையை சொல்லிடணும். இல்ல இல்ல, நான் சொல்றேன், உண்மையை அல்ல சத்தியத்தை பேசும். இன்னைக்கு இல்ல, இருக்கிறவைகளை போல் அழைக்கிற தேவன் என்னோடு இருக்கிறார். வரும், நடக்கும், கிடைக்கும், முடியும், வாய்க்கும். அல்லேலூயா. வலகையை உயர்த்தி சொல்லுங்க. வரும், கிடைக்கும், நடக்கும், முடியும், வாய்க்கும். ஏனென்றால் உண்மையை அல்ல சத்தியத்தை பேசுகிறேன். அல்லேலூயா. கரங்களை தட்டி நன்றி சொல்லுங்க பார்ப்போம். அன்பு தேவ பிள்ளையே, மாவு இல்ல, மாவு இல்ல, எண்ணெய் இல்ல, மழை இல்ல, இனிமேல்ட்டு ஒண்ணுமே இல்லாம தான் போகும். கடைசி மாவு கொஞ்சம் போல சிறிதான ஒரு அடை பையனுக்கு கொடுத்துட்டு கடைசியா சாகலான்ற ஒரு நினைப்பு. ஆனா பாருங்க, எல்லாம் கடைசி, எதுவுமே இல்ல. எலியா சொல்றான், எதுவுமே இல்லதான், ஒரு சின்ன அடைய கொண்டு வா, உனக்கு எல்லாம் இருக்கும். அல்லேலூயா. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், அந்த மனிதனுடைய வார்த்தை ஆண்டவர் அங்கீகாரம் செய்தார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில எல்லாம் பற்றாக்குறை தான் இருக்குது, எல்லாம் இல்லாம தான் இருக்குது, எல்லாம் கிடைக்காம தான் இருக்குது, எல்லாம் நடக்காம தான் இருக்குது. பாருங்க, பற்றாக்குறையை உங்களை விட்டு நீக்குகிற தெய்வம் உங்க வாயில அந்த வார்த்தையை வைத்திருக்கிறார். நீங்க பேசுங்க பிரதர், நீங்க பேசுங்க சிஸ்டர், நீங்க பேசுங்க. மற்றவங்க உங்களுக்காக பேசுவாங்கன்னு நினைக்காதீங்க. நீங்க பேசுங்க. உங்க வாழ்க்கைக்கு நீங்க கட்டளை கொடுங்க, உங்க வாழ்க்கையை நீங்கள் நடத்துங்கள். அல்லேலூயா. காலையில எழுந்த உடனே சொல்லுங்க, என் வாழ்க்கையில எல்லா சகலமும் நன்மைக்கு ஏதுவானது இன்றைக்கு வருவதாக. தடைப்பட்டு கிடக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினால கட்ட அவிழ்க்கிறேன். என் வாழ்க்கையில எனக்கு கர்த்தர் வைத்திருக்கிற முன்னேற்றத்திற்கு விரோதமாய் தடை செய்கிற எல்லா தடைகளையும் நான் உடைக்கிறேன். நான் முன்னேறுவேன். பேசுங்க. அல்லேலூயா. நம்முடைய திருச்சூலம் பகுதியில ஊழியம் நல்லா நடந்துட்டு இருக்குது. திடீர்னு ஒரு சூழ்நிலை, இப்ப அந்த இடத்த காலி பண்ண மாதிரி ஆயிடுச்சு. 30,000 ரூபாய் அட்வான்ஸ், 8,000 ரூபாய் வாடகை. யார் போகிறது? நாங்க நிறைய பிளான் பண்ணோம். நம்ம விசுவாச பிள்ளைங்க யாராச்சும் அங்க போய் வாடகைக்கு இருந்தா எப்படி இருக்கும்? நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த இடத்த நம்ம யாருக்கும் பிரச்சனை இருக்காது. நம்ம வெளியே ஊழியம் செய்யறோம், பொருளை தூக்கி உள்ள வச்சுக்கலாம், துணி காய போட மாட்டாங்க, கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கும் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணோம். அப்புறம்
அது செட் ஆகல. யாரும் முன் வந்து அப்படிலாம் போக மாட்டாங்க இல்லையா? முன் வந்து போக முடியாது. அப்புறம் அப்படியே யோசித்து பார்த்தோம். கடைசியில நான் பைக்ல போயிட்டு இருக்கும்போது தான் ஆண்டவர் என் இருதயத்துல பேசுறாரு, அது ஊழியத்தினுடைய பிளேஸ். அதுக்கு எதுக்கு நீ யாரையோ வைக்கணும், யாரையோ இருந்தா நல்லா இருக்கும்லாம் ஏன் யோசிக்கிற? ஆண்டவரால முடியும், அதை நம்ம தான் எடுக்கிறோம் பாரு அப்படின்னு. நான் முதலாவது நான் என் நினைவலைகள்ல அதை கொண்டு வந்தேன். அந்த பிளேஸ்ல டியூஷன் சென்டர் நடக்க போகுது. அந்த பிளேஸ்ல டியூஷன் சென்டர் நடக்க போகுது. அங்க சர்ச் சர்வீஸ், காலை ஆராதனை சண்டே நடக்க போகுது. அங்க இலவச தையல் வகுப்பு இங்க போடணும்னு நினைச்சோம். கம்ப்யூட்டர் சென்டர் வந்துருச்சுங்க. தையல் வகுப்பு அங்க நடக்க போகுது. எல்லாத்தையும் மைண்ட்ல பார்த்தாச்சு. பார்த்துட்டு கடைசியில காலையில எந்திரிச்சு, இப்ப நம்ம அந்த 5 மணி ஆராதனை சொல்றோம் பார்த்தீங்களா, காலையில எழுந்திரிச்சு வீட்டுல சொல்றது வழக்கம். நான் கீழாகாமல் மேலாக வேண்டும் என்பது என் தேவனுடைய விருப்பமா இருக்கிறது. ஆகவே பிரபஞ்சமே, என் தேவனுடைய விருப்பம், கட்டளை, அதை கேள் அப்படின்னு சொல்லுவேன். நான் சொல்லிட்டு ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த ஜலம் என் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதையும் இன்றைக்கு முழுவதும் ஆக்டிவா சுறுசுறுப்பா ஆரோக்கியமாய் பெலனாய் வைப்பதாக சொல்லி குடிச்சிட்டு வந்துருவேன் காலையில ப்ரேயருக்கு. அப்போ அன்னைக்கு காலையில நான் விசேஷமா பாக்குறேன், இன்னைக்கு இந்த வேலையை முடிச்சு ஆகணும், கர்த்தர் செய்வார் அப்படின்னு சொல்லி. பாருங்க, நானும் பார்த்த சாரதி சித்தப்பாவும் நேற்றைய முந்தின தினம் போயிட்டு 30,000 ரூபாய் அட்வான்ஸ் அந்த குடும்பத்தாருக்கு போய் கொடுத்து, அந்த அந்த இடத்த நம்முடைய பல்லாவரம் ஐபிஎஸ் சபை போல திரிசூலம் ஐபிஎஸ் ஜப வீடாய் அந்த இடத்த பிரதிஷ்டை செய்வதற்கான வழியை செஞ்சுட்டு வந்தோம். அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர் நல்லவரா இல்லையா? என்கிட்ட காசு கிடையாது, என்கிட்ட காசு கிடையாது. நாங்க எந்த ஒரு ஆங்கிலேயர்களையும் எதிர்பார்க்கவும் கிடையாது, யாரையும் நாங்க நம்புவதும் கிடையாது. எல்லாரும் மேலேயும் அன்பு வச்சிருக்கிறோம். ஆனா நம்பிக்கையை கர்த்தர் மேலதான் வச்சிருக்கிறோம். கர்த்தர் கிரியை செய்தார். நிறைய பேர் கேட்டாங்க, மாசம் 8,000 எப்படி கொடுக்க முடியும்னு. கொடுக்க முடியும். மாசம் 10ஆம் தேதினா நாங்க 5ஆம் தேதியே என்ன பண்ணுவோம், கொடுக்க முடியும். கர்த்தரால் முடியாத காரியம் ஒன்னும். எங்களுக்கு ஆண்டவர் நல்ல வீடு கொடுத்துருக்கிறார், நல்ல வீட்டுல இருக்கிறோம். அந்த இடத்துல போய் நாங்க வாழ்றதுக்காக அந்த வீட்டை ஆயத்தம் பண்ணல. கர்த்தருடைய ஊழியத்தை நடத்துறதுக்காக கர்த்தர் முன்கூட்டி கொடுப்பார். நான் இப்படியும் விசுவாசிச்சிருக்கிறேன். மொத்த வாடகையா 1,00,000 ரூபாய், 92,000 ரூபாய் 12 மாசத்துக்கு முதல் முறை 92,000 கொடுத்துடணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அந்த மாசம் வாடகை என்ன பண்ணக்கூடாது, சென்ட் பண்ண 92,000 12 மாசம் கொடுத்துடணும். மாசம் ஆனா வாடகைக்கு எல்லாம் நம்ம சொல்லவே, கர்த்தர் அதையும் செய்வார். ஆமா, இதை நான் சொல்லிட்டு இருக்கும் போதே அப்ப எங்க இருந்தோ இயேசுகுமாருக்கு பணம் வந்துருச்சு, மூட்டையில கட்டி வச்சிருக்காப்புல, அப்படிதான் சொல்றாரு. நிறைய பேருக்கு இமேஜ் வரலாம். நான் சொல்றேன் ஆமேன் என்று சொல்லி. ஏன்னா வராதவைகளை வர செய்கிற தெய்வம் இல்லையா? ஒருவேளை நான் வரட்டும்னு சொல்லி விசுவாசித்தா, நீங்க வந்துருச்சுன்னு விசுவாசித்தா அது ஆமேன்னு சொன்னா வந்துடும். அல்லேலூயா. நான் அப்படிதான் விசுவாசிக்கிறேன். நான் சொல்றேன், குடும்பத்திலையும் சரி, எல்லா காரியங்கள்லயும் இன்றைக்கு மாதம் சம்பளம் போயிட்டு நம்ம வேலை செஞ்சு இவ்வளவு சம்பளம் அப்படின்னு இருந்தா கூட ஒரு கணக்கு பண்ணி என்ன பண்ணலாம், குடும்பத்தை நடத்தலாம். நம்ம ஊழியம் செய்யறோம், ஊழியம் செய்யும் போது மாசம் இவ்வளவு வருமானம் சொல்லிலாம் கிடையவே கிடையாது. ஆனா நான் நம்புறேன், உலகத்து ஊழியக்காரன், உலகத்துக்கு ஊழியம் செய்யறவனுக்கு 1ஆம் தேதி ஆண்டவர் சம்பளம் கொடுப்பாருன்னா, ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யற என்ன ஆண்டவர் வெட்கப்படுத்த மாட்டார். எனக்கு உணவு உடை உறைவினர் இருந்தா போதும், அதுக்கு மேல சேர்த்து வைக்க ஒன்னும் இங்க தேவை இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் இதுவரைக்கும் நடத்துறார். எல்லாமே நினைவலைகளை வைத்து ஆண்டவரை பாக்குறது தான். நிறைய பேர் கேள்வி சொல்லுவாங்க, அந்த இங்கிலீஷ்காரங்க இருக்கிறாங்க. இதுவரைக்கும் கர்த்தர் சமூகத்தில இருந்து சொல்றேன், ஆங்கிலேயர்கள் இடத்துல இருந்து ஒன்றையும் நாங்க பெற்றுக்கொண்டது இல்லை. அல்லேலூயா. அப்படி பெற்றுக்கொள்ள எங்களுக்கு அவசியம் இல்லை. ஆண்டவர் பேசினால் பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் பேசினால் அவர்கள் கொடுப்பார்கள், ஊழியத்துக்கு கொடுப்பார்கள். இயேசுகுமாருக்கு கொடுக்க மாட்டாங்க, ஊழியத்துக்கு கொடுப்பாங்க. வேண்டாம். அல்லேலூயா. இந்த நாள்ல நான் சொல்றேன், இல்லாதவைகளை பேசக்கூடிய வார்த்தையை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். நான் ஏதோ பைபிள்ல இருக்கிறத கதையா சொல்லல, என் வாழ்க்கையில பிராக்டிஸ் பண்ணிட்டு தான் உங்களுக்கு சொல்றேன். அல்லேலூயா. இங்க 5,000 ரூபாய் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். எப்படி போகுதுன்னே நமக்கு தெரியல. இங்க உள்ள கம்ப்யூட்டர் சென்டருக்கு, ஆபீஸ்க்கு, அதற்குன்னு ஒரு சிலர் கம்மிட் பண்ணாங்க. இன்னைக்கும் 500 ரூபாய் நான் மறந்துட்டாலும் எடுத்துட்டு வந்து கொடுத்துட்றாங்க. அது ஒரு 4-5 பேர் சேர்ந்து 500 ரூபாய் கொடுத்து போடணும்னு பேசணும், கொடுத்துட்றாங்க. அத அப்படியே நம்ம அந்த நாள்ல என்ன பண்றோம், கட்டிடுறோம். இது வரைக்கும் ஒரு மாசம் பெண்டிங்லாம் வச்சது. கர்த்தர் நல்லவர். நான் சொல்றேன், இது மாத்திரம் அல்ல, உங்க குடும்பத்துல வாழ்க்கையில எதுவா இருக்கட்டும், எலியாவின் தேவன் நம்முடைய தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. இல்லாதவைகளை இருக்க செய்யக்கூடிய வார்த்தை.
ரெண்டாவது நம்ம வார்த்தை எது? இல்லாதவைகளை. மூன்றாவது 24 வாசிங்க. அது ஜீவன் உள்ள வார்த்தை. ம் 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 கர்த்தருடைய வார்த்தை உண்மை என்று. அல்லேலூயா. ஜீவனுள்ள வார்த்தை. பக்கத்துல பார்த்து கை கொடுத்து சொல்லுங்க, உங்க வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை அது ஜீவனுள்ள வார்த்தை. அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளையே, கர்த்தர் உங்களுக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஜீவனுள்ள வார்த்தை பேசுங்க. ஒன்றும் இல்லாத வார்த்தையை பேசாதீங்க, ஜீவனுள்ள வார்த்தையை பேசுங்க. மனுஷன் மேல நம்பிக்கை வைத்து பேசாதீங்க, மற்ற காரியங்கள் மீது நம்பிக்கை வச்சு பேசாதீங்க, உங்க சுயபலத்தின் மீது நம்பிக்கை வைத்து பேசாதீங்க. ஜீவனுள்ள வார்த்தையை பேசுங்க. ஜீவனுள்ள தேவன் ஜீவனை அளிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. மூன்றாவது, கர்த்தருடைய வார்த்தையை நமக்கு எப்படி கொடுத்திருக்கிறார்னா அது ஜீவனுள்ள வார்த்தையாய் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு ஜீவனுள்ள வார்த்தையை நீங்கள் பேசாமல் மரணத்துக்கு ஏதுவான வார்த்தையை பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். இன்றைக்கு ஜீவனுள்ள வார்த்தையை பேசாமல் வேறு ஏதோ ஒரு வார்த்தை பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். நான் சொல்றேன், ஆண்டவர் செஞ்சிட்ட பிறகு செஞ்சிட்டார்னு சொல்றது விசுவாசம் அல்ல. ஆண்டவர் செய்வார் என்று நம்பி செய்த பிறகு செய்தார் என்று சொல்வதுதான் விசுவாசம். அல்லேலூயா. நம்ம எல்லாம் நடந்த பிறகுதான் என்ன பண்ணணும்? நடந்த பிறகுதான் சொல்லணும்னு நினைப்போம். நம்ம சொல்ல பிறகுதான் நடக்கும், நடந்த பிறகு சொல்லணும். பக்கத்துல பார்த்து கை கொடுத்து சொல்லுங்க, நீங்க சொன்ன பிறகுதான் நடக்கும், நடந்த பிறகு நடந்துச்சுன்னு சொல்லணும். அல்லேலூயா. புரியுதா? இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? சொல்லவே மாட்டோம், நடந்துடணும். நடந்த பிறகு என்ன பண்ணுவோம்? ஆண்டவர் செஞ்சா சொல்றேன், செஞ்சா சொல்றேன். முதல்ல நீங்க சொல்லுங்க, ஆண்டவர் செய்வார் சொல்லுங்க. நடப்பதாக. ஒரு சிலர் வந்து ஆண்டவர்கிட்ட போயிட்டு, ஆண்டவரே ஆண்டவரே இந்த காரியம் நடக்கட்டும் ஜெபம் பண்ணுவாங்க. ஜெபம் பண்ற நேரம் இல்ல. அன்பு தேவ பிள்ளையே, ஜெபிக்கிறதுக்கு ஒரு நேரம் உண்டு, பேசுகிறதுக்கு ஒரு நேரம் உண்டு. ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் தெளிவா சொல்லி தரேன், நல்லா புரிஞ்சுக்கங்க. நீங்க ஜெபிக்கிற மனிதர்கள் ஆனால் ஜெபியுங்கள். எப்ப ஜெபிக்கணும் தெரியுமா? காலையில, மதியம், சாயங்காலம், நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜெபிங்க. ஜெபிங்க. ஜெபிக்கும் போது ஆண்டவர்கிட்ட தேவைகள் எல்லாம் சொல்லாதீங்க. ஜெபிக்கும் போது தேவைகளை பிரைஸ் பண்ணுங்க. ஆண்டவரே நீங்க நல்லவர், ஆண்டவரேப்பா நல்ல வல்லமுள்ள தேவன், அப்பா உங்க கூட நான் இருக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன், உங்களை நான் தெரிந்து கொண்டதுல நான் சந்தோஷப்படுறேன்னு சொல்லி நல்லா வர்ணிச்சு ஜெபம் பண்ணுங்க. அந்நிய பாஷைகள்ல ஜெபிங்க. அந்நிய பாஷைகளை பேசி ஜெபிங்க. மணிக்கணக்கா ஜெபிங்க. அந்நிய பாஷைகள்ல சாஷ்டாங்கமா விழுந்து ஜெபிங்க. எல்லாம் பண்ணுங்க. ஆனா ஒரு காரியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது ஜெபித்து தான் பெற்றுக்கொள்ள வேண்டும்னா அந்த ஜெபம் தான் பெற்றுக்கொள்ளும் என்று அர்த்தம் அல்ல. ஜெபித்தால் தான் பெற்றுக்கொள்வோம். ஏன்னா தேவ சமூகத்துல போய் ஒரு உறவு இருந்தாதான் நம்ம வார்த்தை வல்லமையுள்ளதான் இருக்கும். ஆனா ஜெபித்த பிறகு நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? கட்டளை இட வேண்டும். என்ன செய்யணும்? கட்டளை இட வேண்டும். இந்த பிரபஞ்சத்திற்கு என்ன பண்ணணும்? கட்டளை இட வேண்டும். வாயை திறந்து சொல்லணும். உங்களுக்கு ஒரு காரியம் டிஸ்டர்பன்ஸா இருக்கு, மாறட்டும் இயேசு நாமத்தினால சொல்லுங்க. மாறிப்போ அப்படின்னு சொல்லுங்க. நகன்று போ அப்படின்னு சொல்லுங்க. விலகிப்போ அப்படின்னு சொல்லுங்க. அதை போயிட்டு ஆண்டவரே விலக செய்யும், விலக செய்யும், விலக செய்யும் சொல்லி என்ன பண்ணாதீங்க. ஜெபம் விலக செய்யும் ஆண்டவரே ஜெபம் பண்ணக்கூடாது. ஜெபம் பண்றது வேற, ஜெபிக்கிறது என்பது ஒரு பார்ட்டு. நான் ஒண்ணு சொல்றேன், ஜெபிக்கும் பொழுது நம்ம எப்படி ஜெபிக்கிறோம்? எத்தனை பேர் 2 மணி நேரம் ஜெபிச்சிருக்கீங்க? 2 மணி நேரம். சரி, 1 மணி நேரம் யாரா ஜெபிக்கிறீங்களா? 1 மணி நேரம் டெய்லி நான் 1 மணி நேரம் ஜெபிக்கிறேன். ஆமா, 1 மணி நேரம். அதுதான் இல்ல 2 மணி நேரம், 3 மணி நேரம், 5 மணி நேரம் யாராச்சும் ஜெபிக்கிறீங்களா? செல்போன் எத்தனை மணி நேரம் பாக்குறோம்? ஹிஸ்டரி எடுத்து பார்த்தா தெரியும். கால்குலேட் பண்ணா பாருங்க யாருக்கு முக்கியத்துவம். சரி, ஜெபிக்கிறோம். என்ன ஜெபிக்கிறோம்? என்ன ஜெபிக்கிறோம்? நான் சொல்றேன், ஜெபிக்கும் போது இந்த 1 மணி நேரம் ஜெபத்துல எவ்வளவு நேரம் நீங்க பேசுறீங்க? எவ்வளவு நேரம் பேசுறீங்க ஆண்டவரோட? 1 மணி நேரம் ஜெபத்துல எவ்வளவு நேரம் பேசுறீங்க? 1 மணி நேரம் பேசிடுவீங்களா? 1 மணி நேரம் பேசிடுவீங்க. எவ்வளவு நேரம் பேசுறீங்க? ஜெபிக்கும் போது என்ன பண்ணணும் தெரியுமா? நீங்க 1 மணி நேரம் ஜெபிக்கிறீங்கன்னா 5 நிமிஷம் நீங்க பேசணும். எத்தனை நிமிஷம் பேசணும்? 5 மினிட்ஸ் நீங்க பேசணும். பேலன்ஸ் 55 மினிட்ஸ் யார் பேசணும்? யார் பேசணும்? அது எப்படி? ஒன்னும் புரியலையே. ஒரு சிலருக்கு ஜெபம்னா நல்லா இருக்கும், வசனங்கள் எல்லாம் சொல்லி மத்தவங்க கேட்க தானே நம்ம ஜெபம் பண்றோம். அப்படியே இடி முழக்கம் உளற மாதிரி இயேசுவின் நாமத்தினாலே வசனம் அப்படி சொல்லுகிறதே, இப்படி சொல்லுகிறதே, வல்லை அந்த அந்த மேகத்தை திரித்து வில்லாய் வளைத்து அந்த ஜெபம்லாம் நல்லா வரும் நமக்கு. அப்படிலாம் ஜெபிக்கணும்னு அவசியமே கிடையாது. நம்ம ஜெபத்தை மத்தவங்க பார்த்து வா சூப்பர் இடி, அவர் பேசினாலுமே அவர் அப்படி ஜெபிச்சாலுமே அப்படி இடி முழக்கம் கேட்குது. அங்க இடி முழக்கம் தான் ஜெபத்துல கேட்கும், ஒரு கிரியே இருக்காது. சொல்றேன் 5 நிமிஷம்
ஆண்டவரே உங்க சமூகத்துக்கு வந்திருக்கிறேன், உங்க கூட பேச ஆசைப்படுறேன். விசேஷமா எனக்கு இந்த கடன் பிரச்சனை ரொம்ப அதிகமா இருக்குது. அந்த கடன் பிரச்சனைக்காக உங்ககிட்ட பேச வந்த ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருங்க. இப்ப ஆண்டவர் சொல்லுவார், ஏன் தெரியுமா அந்த கடன் பிரச்சனை? நான் சொன்னேன் உங்ககிட்ட, இந்த டிவியை வாங்குன்னு நான் சொன்னேன்னா சொல்லு. நான் ஒழுங்கா நான் டிவி வேணும்னா நான் கொடுப்பேன், நீயா தானே போய் வாங்கினேன், இதனால தானே வந்துச்சு. ஆமா ஆண்டவரே, தப்பு தான் ஆண்டவரே, சாரி ஆண்டவர், வெரி சாரி, ஐ எம் வெரி சாரி. அதுக்கப்புறம் திரும்ப அவர் சொல்லுவார், நீ நீ வந்து தேவையில்லாத பணங்களை செலவழிக்கிறேன், இதெல்லாம் உண்டா அப்படிம்பாரு. ஆமா ஆண்டவரே, தப்பு தான் ஆண்டவரே, மன்னிச்சுக்காங்க ஆண்டவரே சொல்லுங்க. அதுக்கப்புறம் அவர் பேசுவார், பாரு இவ்வளவு கடன் நான் சொன்னேன், இத்தனை ரூபா கடன் வரும்போது உங்ககிட்ட நான் சொன்னேன்னா இதுக்கு மேல போனா முடியாதுன்னு சொன்னேன். ஆமா ஆண்டவரே, ஆனாலும் இன்னொருத்தன் வந்து 50,000 கொடுக்குறேன்னு சொல்லும் போது நீ வாங்கி பாக்கெட்ல வச்சதானே. ஆமா ஆண்டவரே, மன்னிச்சுக்குங்க ஆண்டவரே, மன்னிச்சுக்குங்க ஆண்டவரே, ஆனாலும் உங்களை நான் நேசிக்கிறேன்ப்பா, எனக்கு கைவிட்டுறாதீங்க. இப்ப சொல்லுவாரு, சரி இதுக்கு உண்டான வழியை நான் செய்யறேன், இனி நீ என்ன பண்ணாத, நீ கடன் கொடுக்கறவன் இனி கடன் வாங்க நான் பாத்துக்கிறேன். இனிமேல்ட்டு இந்த மாதிரி 5 வட்டி இந்த வட்டி இந்த குழு அந்த குழுன்னு உனக்கு கடன் வருது, ஏதோ ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னு யாருன்னா கூப்பிட்டாங்கன்னா என்ன பண்ணாத, போய் வாங்கிட்டு வந்துடாத, சரியா அப்படின்னு சொல்லிட்டு அதை அடைக்கிறதுக்கு உண்டான வழியை செய்வான். நம்ம என்ன தெரியுமா பண்ணுவோம், நீயோ கடன் வாங்காதிருப்பாய் கடன் கொடுப்பாய் என்று வேதம் சொல்லுகிறதே. அவர்களுடைய கடன்களை மன்னித்தீரே, இவர்களுடைய கடன்களை மன்னித்தீரே, இவர்கள் மீனின் வாயிலிருந்து ரெண்டு காசுகள் வந்தது, எல்லாத்தையும் நினைவுக்கு கொண்டு வந்து சொல்லிவிட்டு அவரை பேசவே விட மாட்டோம். இயேசுவின் மூலம் பிதாவே ஆமென் அப்படின்ட்டு வெளியே வந்துடுறது. அவர் பாப்பாரு, அட லூசு போய் நான் பாட்டு பேச என்கிட்ட பேச. நான் சொல்றேன், ஒரு செல்போன் எடுத்து கால் பண்றேன், நான் டேவிட்டுக்கு கால் பண்றேன், அண்ணா சோத்திரண்ணா அப்படின்றான் டேவிட். இப்ப நான் சொல்றேன், டேவிட் இந்த மாதிரி இருக்குதுப்பா, அப்படி இருக்குது, இதை செய்யறதுக்கு இதை பண்ணிடலான்னு இருக்கிறேன், அதை பண்றதுக்கு இதை செய்யலான்னு இருக்கேன், இதை கொண்டு அதை மாற்றி இதை செய்து இதை முடித்து இதை பண்ணி ஓய போகிறேன், வச்சிடறேன் டேவிட் அப்படின்னு வச்சானா அவன் என்ன செய்வான், என்ன திரும்ப போன் போடுவான். இப்ப எதுக்கு எனக்கு போன் போட்டேன், ஏன் எனக்கு, ஏன் நீ தான் எல்லாத்தையும் செய்ய போறிய, அதை எனக்கு ஜஸ்ட் இன்ஃபர்மேஷனா, இன்ஃபர்மேஷன் கொடுக்குவா போன் போட்ட. டேவிட் என்னப்பா பண்ணலாம், எனக்கு இது ஒன்றும் தெரியல, இப்படி ரொம்ப டஃப்பா இருக்கு, எதனா செய்யலாமா, உனக்கு எதனா ஐடியா இருக்கு அப்படி கேட்டா, ஆமாண்ணா இப்படி பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு அந்த காது கொடுத்து கேட்கணும். அவன் பேசும்போது நான் என்ன பண்ணணும், செல்போன்ல மைக்கு ஸ்பீக்கர்னு 2 இருக்கு, பாத்துருக்கீங்களா? அது மாடிஃபிகேஷன் பண்ணதுனால உங்களுக்கு தெரியல, உள்ளுக்குள்ள கீழே நீங்க பேசுற இடத்துல கீழே மைக் இருக்கும். ஒரு சிலர் செல்லையே தலைகீழ வச்சுதான் பேசி பழக்கம், ஸ்பீக்கர்ல பேசுவாங்க, மைக் மேல காது மேல இருக்கு. ஒரு சிலர் நான் பார்த்துருக்கிறேன். இங்க எல்லாரும் இப்ப தேடிட்டாங்க, எல்லாரும் ஒன்னும் பிரச்சனை இல்லை. இப்ப புரியக்காரங்க கூட செல்ல எடுத்து ஆண்ட்ராய்டு 35,000 தான் யூஸ் பண்றான். எடுத்து இங்க நம்ம மைக்ல பேசுறதுக்கு ஸ்பீக்கர்ல நம்ம பேசுறது கேட்கறதுக்கா, ஸ்பீக்கர்ல அங்க ஒருத்தர் மைக்ல பேசுறாரு பாருங்க, அது கேட்கறதுக்கு தான் ஸ்பீக்கர். நம்மளே பேசிட்டு கட் பண்றதுக்கு இல்ல. ஜபமா அப்படிதான். ஆண்டவர் சமூகத்துல இருதயத்துல மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம சொல்லுங்க, எத்தனை பேர் 1 மணி நேரம் ஜபத்துல 5 நிமிஷம் பேசிட்டு கம்முன்னு உட்காந்துருக்கீங்க? ஸ்தோத்திரம். ஒரு கிளாப் பண்ணுவோமா அந்த சிஸ்டருக்கு, அவங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. மோஸ்ட் ஆஃப் ஐ எம் ஆல்சோ, நானும் கூட இப்போ ஆண்டவர் எனக்கு உணர்த்தினாரு, நான் செஞ்சுட்டு இருக்கிறேன். முதல்ல ஆரம்ப காலத்துல நான் ஜபம் அப்படிதான் செஞ்சேன். போவேன், பெர்கமன் ஸ்பாட் எடுப்பேன், அப்படியே பாட்டு பாடுவேன், அப்படியே ஒரு அதுக்கேற்ற மேட்சிங் சென்சாஸ் எல்லாம் இருக்கும், எடுத்து அடிப்பேன். அடிச்சுட்டு நானே வல்லமையில நிரம்பி கண்கள்ல கண்ணீர் விட்டு, அதையும் கர்த்தர் அந்த நாட்கள்ல பாவம் குழந்தை ஒன்னும் தெரியல வெரி குட் அப்படின்றார். ஆனா அது தப்பு. குழந்தையாவே இருக்கக்கூடாது, புருஷர்களாய் மாறணும், போதகர்களாய் மாறணும். அல்லேலூயா. இன்னும் அந்த குழந்தை ஜபத்தை 1 மணி நேரம் நானே போயிட்டு முழுசையும் பேசிட்டு வரேன் கூடா. இப்ப என்னன்னா, இங்க ஜபம் என்பதையே நம்ம தலைகீழா செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதுதான் இப்ப பிரச்சனை. சரியா, நம்ம அதை விட்டுருவோம். எலியா அங்க பாருங்க, முதலாவது இயற்கையே அடக்கக்கூடிய அளவுக்கு அவன் பேசுறான். 2வது இல்லாதவைகளை இருக்க செய்கிற அளவுக்கு அவன் பேசுறான். 3வது அவன் எது பேசுறான்? 3வது ஜீவனுள்ள வார்த்தை, அதாவது இயல்பானதை மாற்றி பேசினான். 3 காரியம். 1, இயற்கையை மாற்றினான். சொல்லுங்க, இயற்கையை மாற்றினான், இல்லாததை மாற்றினான், இயல்பானதை மாற்றினான். மனுஷன் மறிக்கிறது என்னதுங்க? இயல்பு. அந்த இயல்பையே அவன் என்ன பண்ணிட்டான்? செத்து போன பிள்ளைய எழுப்பி கொண்டு வந்து நிறுத்திட்டான்.
நான் சொல்றேன், நல்லா பாருங்க. இதெல்லாம் பேசும் பொழுது நடக்கும். என்ன பண்ணும்போது நடக்கும்? பேசும் பொழுது. நீங்க அதிகமா ஜெபிங்க, ஆழமா பேசுங்க. அதிகமா ஜெபிங்க, அழகா பேசுங்க. அதிகமா ஜெபிங்க, அவசியமானதை பேசுங்க. அதிகமா ஜெபிங்க, வல்லமையாய் பேசுங்க. அது நடக்கும். பக்கத்துல பார்த்து கை கொடுத்து சொல்லுங்க, அதிகமா ஜெபித்து அழகானதை பேசுங்க. அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளையே, பேசுங்க பேசுங்க. இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? முட்டி முட்டி அழுது ஜெபம் பண்ணிட்டு பேசுறதெல்லாம் வீண், பேசுறதெல்லாம் வம்பு, பேசுறதெல்லாம் அவிசுவாசம், பேசுகிறதெல்லாம் தேவையற்றது, பேசுகிறதெல்லாம் கலகம், பேசுகிறதெல்லாம். அல்லேலூயா. என் வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு பேச்சும் நான் சீர்தூக்கி பார்த்தா, நிறுத்து பார்த்தா பிரயோஜனம் உள்ளது ஏதாவது இருக்குதா? இன்றைக்கு ஃபுல்லா நான் பேசுறேன், எது பிரயோஜனமானது எனக்கு யோசித்து பார்த்தோம். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை பேசுங்க. இந்த எலியா தேவனுடைய வார்த்தையை அவன் பேசினான். அல்லேலூயா. ஆமா, இன்னைக்கு உள்ள விசுவாசிகளின் வார்த்தை இயற்கையோடு ஒத்து போகும் வார்த்தை. எலியாவினுடைய வார்த்தை இயற்கையை மாற்றுகிற வார்த்தை. இன்றைக்கு விசுவாசிகளுடைய வார்த்தை இயற்கையோடு ஒத்து போகிற வாழ்க்கை. எலியாவினுடைய வார்த்தை இல்லாததை மாற்றுகிற வார்த்தை. இன்றைக்கு விசுவாசிகளுடைய வார்த்தை இல்லாதது பொல்லாததை எல்லாம் பேசுகிற வார்த்தை. விசுவாசிகளுடைய வார்த்தை இல்லாதது பொல்லாதது இல்லையா, இதெல்லாம் பேசுறது. அன்றைக்கு இயல்பானதை எலியா மாற்றி பேசினான். இன்றைக்கு இயல்புக்கு மாறான வார்த்தையை நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய பேச்சுக்கும் எலியாவினுடைய பேச்சுக்கும் எவ்வளவு வித்தியாசம் பாருங்க. எலியாவும் நம்மை போல பாடுள்ள மனிதன், நாமும் பாடுள்ள மனிதன். ரெண்டு பேருக்கும் மேட்சிங். ஆனா அவனுடைய வார்த்தைக்கும் நம்முடைய வார்த்தைக்கும் ஆப்போசிட்டா இருக்குது. நான் சொல்றேன், எலியாவுக்கு மாத்திரம் அவர் தேவன் அல்ல, இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் அவர் தேவனா இருக்கிறார். வாயின் இருக்கிற வார்த்தைகளை, வாயின் தாறுமாறுகளை நம்மை விட்டு அகற்ற வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம வார்த்தைக்கும் வாழ்க்கைக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. ஆகவே மற்றவங்க உங்களை டென்ஷன் பண்ணா டென்ஷனா நீங்க பேசாதீங்க, உங்க வாழ்க்கையே டென்ஷனா மாறிடும். மற்றவங்க உங்களை எரிச்சல் மூட்டினா நீங்க எரிச்சலோடு பேசாதீங்க, உங்க வாழ்க்கையில ஃபுல்லா எரிச்சல் தான் இருக்கும். மற்றவங்க உங்களை அவிசுவாசமாய் பேசினால் அந்த அவிசுவாசத்தையே பேசாதீங்க. அன்னைக்கு முழுவதும் உங்களுக்கு அவிசுவாசம் தான் வரும். மற்றவங்க உங்களை பயமுறுத்தினா அந்த பயத்துக்குரியதே பேசாதீங்க. அன்னைக்கு முழுவதும் உங்களுக்கு பயமும் இருளும் தான், உங்களுக்கு அந்தகாரமும் தான் இருக்கும். நான் சொல்றேன், உங்க வாயிலிருந்து நீங்க புறப்படுகிற பேசுகிற வார்த்தையை நீங்க அடுத்த க்ஷணம் பாப்பீங்க. அல்லேலூயா. இது வரைக்கும் எப்படி இருந்துச்சோ தெரியல, இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு நீங்க பேசுகிற வார்த்தை அடுத்து வருகிற நாட்கள்ல உங்க கண்கள்ல நீங்க பார்க்கக்கூடிய வார்த்தையா இருக்க வேண்டும். அல்லேலூயா. வலது கையை உயர்த்தி சொல்லுங்க, இன்னைக்கு நான் பேசுற வார்த்தையை அடுத்து வரப்போகிற நாட்கள்ல என் வாழ்க்கையில நான் அனுபவிக்க போகிறேன், நிச்சயம் அனுபவிப்பேன். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினால பேசுகிற அதிகாரத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இயேசுவின் நாமத்தினால பேசுகிறதை உங்களுக்கு வாழ்க்கையில கிடைக்க செய்கிற அதிகாரத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நீங்க பேசினால் கிடைக்கத்தான் செய்யும். ஏன்னா இந்த உலகத்தை ஜெயித்தவர் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்துல எல்லா அதிகாரமும் அவருக்கு உண்டு. இயற்கையின் மீது அதிகாரம் உண்டு, சூழ்நிலைகள் மீது அதிகாரம் உண்டு, சத்ரு மீது அதிகாரம் உண்டு. அல்லேலூயா. வியாதியின் மீது அதிகாரம் உண்டு. அப்படியேப்பட்ட அதிகாரத்தை உடைய தேவன் அவர் சிலுவையில எல்லா அதிகாரங்களையும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்து அதிகாரங்களை பெற்று இதோ சகல அதிகாரங்களை உனக்கு நான் கொடுக்கிறேன்னு சொல்லி இருக்கிறாரு. அல்லேலூயா. அந்த அதிகாரத்தை கொண்டு, அந்த பலத்தை கொண்டு பேசுங்க. உங்க வாழ்க்கையில எல்லாம் மாறும். உங்க சூழ்நிலைகள் மாறும், உங்கள் இருள்கள் மாறும், உங்கள் பயங்கள் மாறும், உங்கள் கோபங்கள் மாறும், உங்கள் சாபங்கள் மாறும். நீங்கள் படுகிற அந்த பாவத்தின் விளைவா இருக்கிற மரண கட்டுகள் மாறும், கடன் மாறும், வியாதி மாறும். ஒண்ணுதான், என் பேச்சு மாறணும். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து கை கொடுத்து சொல்லுங்க, பேச்சு மாறினா எல்லாம் மாறிடும். கரங்களை தட்டி நன்றி சொல்லுங்க பார்ப்போம். இன்றைக்கு கர்த்தர் உங்கள் வார்த்தையை மாற்றிக்கொள்ள ஆசைப்படுகிறார். எல்லாம் கொடுத்திருக்கிறாரு. கொடுத்ததை விட்டுட்டு, இருக்கிறத விட்டுட்டு எதையோ ஒன்றை பேசிக் கொண்டிருக்கிறோம், இல்லாததை பேசிக் கொண்டிருக்கிறோம். என்ன ஒண்ணுனா, இருக்கிறது இல்லாதவைகளை போல உங்களுக்கு தெரிகிறது, இல்லாதது இருந்து கொண்டிருக்கிறது. அதுதான் பிரச்சனை. அல்லேலூயா. சாபமும் பாவமும் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு தேவையில்லை, ஆனா அதுதான் இன்னைக்கு நமக்கு இருக்குது. காரணம், என் நினைவு, என் சிந்தனை, என் இருதயம், என் விசுவாசம் எல்லாம் இதுதான் என் வாழ்க்கைன்னு சொல்லி ஊர்ஜிகப்படுத்தி விட்டது. இன்னைக்கு உங்க வாழ்க்கை பாவம் அல்ல, உங்க வாழ்க்கை சாபத்தில் வாழ்வது அல்ல. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற வாழ்க்கை வெறுமையாய் வாழ்வது அல்ல, கடன் பிரச்சனையாய் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பது கர்த்தருக்கு விருப்பம் அல்ல. கர்த்தர் உங்களை வார்த்தையை கொண்டு, வார்த்தையினால் வெற்றி பெற்று நீங்கள் ஜெயித்து எழும்ப வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் உங்களுக்கு ஆசைப்படுகிறார். இருந்த இடத்திலிருந்து கண்களை மூடி ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அன்பு தேவ பிள்ளையே, இந்த நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்க. நான் சொல்றேன், நான் பயன்படுத்துகிற ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன்.
பயன்படுத்தி கொண்டிருக்கிற காரியத்தை உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். ஆண்டவர் எனக்கு உணர்த்தினதை நான் வாழ்க்கையில் அனுபவிச்சது தான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். நான் ஏதோ ஒரு கதை சொல்லுறதுக்கு வரல, உங்களுக்கு நிஜத்தை சொல்லி கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு நிஜம் என்று சொல்லி ஜபத்தில் கதை, நிஜம் என்று சொல்லி விசுவாசத்தில் கதை, நிஜம் என்று சொல்லி இன்றைக்கு ஒரு பொய்யான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு அநேகர் இருக்கிறோம். நான் சொல்றேன், நிஜம் எது தெரியுமா? பேசுவது தான் நிஜம். நீங்கள் பேசினது தான் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்குது. நீங்க நான் பயப்படுறேன் பயப்படுறேன் பயப்படுறேன், நைட்ல எனக்கு பயம் வருதுன்னா நீங்க பயந்துட்டு தான் இருப்பீங்க. நான் கடன் கடன் கடன், இந்த கடனை விட்டு என்னால வெளியே வரவே முடியலன்னா நீங்க வெளியே வரவே முடியாது. என் வியாதி 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 எத்தனை மாத்திரை போட்டாலும் இந்த வியாதி சரியாக தான் மாட்டுதுன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு சரியா ஆகாதுதான். நான் சொல்றேன், இன்னைக்கு சொல்லணும், மாறட்டும். இயேசுவின் நாமத்தினால என்னுடைய சரீரத்துக்கு கட்டளை கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால என்னுடைய சரீரத்துக்கு கட்டளை கொடுக்கிறேன். நீங்க சொல்லுங்களேன், நீங்க பேசுங்களேன். இயேசுவின் நாமத்தினால இனி நான் பயப்படுவது அல்ல. இயேசுவின் நாமத்தினால இனி நான் முன்னேற போகிறேன். இயேசுவின் நாமத்தினால என் வியாதிகள் மாறுகிறது. இயேசுவின் நாமத்தினால என் போராட்டம் மாறுகிறது. இயேசுவின் நாமத்தினால என் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் மாறுகிறது. நீங்க சொல்லணும், நீங்க சொல்லணும், நீங்க சொல்லணும். உங்களுக்காக நான் சொல்றேன், நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. வாயை தரங்க, வாயை தரங்க. பக்கத்துல இருக்கிற யாரையும் பார்க்காதீங்க. 2 நிமிஷம் கண்களை மூடி அன்பு தேவ பிள்ளை உங்க வாயை தரங்க. எது உங்களை அழைத்து கொண்டிருக்கிறது பேசுங்க. ஷகாராலா ராதாபா சங்கராலா தாரானாமா ரீகாலா ரூதாரானாமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆவியானவர் உங்கள் அருகில் இருக்கிறார். உங்களுக்கு பேசுவதற்கு பலன் அளிக்கிற தெய்வம், பெற்றுக்கொள்வதற்கு பலன் அளிக்கிற தெய்வம். பேசுங்களேன், பேசுங்களேன். 2 நிமிஷம் வாயை திறந்து இயேசுவின் நாமத்தினால இந்த பிரச்சனைக்கு கட்டளை கொடுக்கிறேன்னு சொல்லி பேசுங்க. 2 நிமிஷம் உங்க சத்தம் கேட்கட்டும், உங்க சத்தம் கேட்கட்டும். பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. பேசுங்க, பேசுங்க. ஒட்டைங்க, ஒட்டைங்க. அந்த இருளை நீக்குங்க. உங்களுக்கு முன்பு கருப்பா ஒரு இருட்டா தெரியுது பாரு, அந்த இருளை இயேசுவின் நாமத்தினால வெளிச்சம் உண்டாவதாக சொல்லுங்க. உங்களை பயமுறுத்தினா பாருங்க, உங்களை பயமுறுத்தினா பாருங்க. அந்த பயத்தை சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால அப்படின்னு சொல்லுங்க, சொல்லுங்க. நீங்க சொல்லும் பொழுது இன்றைக்கு கிரியை நடக்கிறது. இன்றைக்கு கிரியை நடந்தால் நாளைக்கு அற்புதத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். நாளைக்கு அற்புதத்தை பார்த்தால் நாளை மறுநாள் நீங்கள் மற்றவர்களுக்கு அற்புதம் செய்வீர்கள். ஷகாரால் ஆராதாராலவா. பேசுங்க, 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 பேசுங்க. இவ்வளவு நேரம் நீங்க கேட்டதுக்கு பிரயோஜனம் இல்லாம போயிடக்கூடாது. அன்பு தேவ பிள்ளையை பேசுங்க, தயவு செஞ்சு பேசுங்க. உங்க வாழ்க்கையில உங்களுக்கு தேவையானதை பேசுங்க. நீங்க இப்ப போயிட்டு சாத்தானெல்லாம் கடிந்து கொள்ள வேண்டாம். நீங்க நகரத்துக்காக ஜெபிக்க வேண்டாம். இந்திய தேசத்துக்காகலாம் ஜெபிக்க வேண்டாம். நீங்க உங்களுக்காக ஜெபிங்க, உங்க வாழ்க்கைக்காக ஜெபிங்க. இப்பவும் உங்க வாழ்க்கையை மாற்ற என் தேவனால் முடியும். உங்க வாழ்க்கையை மாற்ற என் தேவனால் முடியும். என் தேவன் இந்த காலை வேளையில உங்களுக்கு உணர்த்த சொல்லுகிற காரியம் இதுதான். எவ்வளவு நாள் நீங்க இதே பிரச்சனையிலேயே வாழ்ந்துட்டு இருப்பீங்க? எத்தனை நாள் இந்த பிரச்சனைக்கு ஜப குறிப்பு கொடுப்பீங்க சிஸ்டர்? எத்தனை நாள் சிஸ்டர் நீங்க இதே காரியத்துக்காக ஜெபிப்பீங்க? இது ஒரு பழக்கமாவே போயிருச்சு. இதற்காக ஜெபிப்பது ஒரு வழக்கமாவே போயிருச்சு. இன்னைக்கு நான் இனி ஜெபிக்க மாட்டேன், இதுக்காக மாறிவிட்டது, மாறிவிட்டது. நான் தேவ சமூகத்தில் விசுவாச பிள்ளைகளுக்காக அழுகும் பொழுது, ஆண்டவரே இவங்களுக்குள்ள இந்த பிரச்சனை இருக்குதப்பா, இவங்களால சபைக்கு கூட வர முடியல, இவ்வளோ கடன், இவங்களால சபைக்கு வர முடியல, இவ்வளவோ வியாதி அப்படின்னு நான் பேசும்போது ஆண்டவர் சொன்னாரு, உன் பிள்ளைகளுக்காக நீ பேசு, ஜெபிக்காத பேசு. இன்னும் நீ என்ன என்கிட்ட என்னத்துக்கு கேட்கிற? பேசு 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 பேசுன்னு சொன்னாரு. நான் உடனே ஆபீஸ்ல உட்கார்ந்து நான் பேச ஆரம்பிச்சேன். இயேசுவின் நாமத்தினால அவர்கள் சரீரத்தின் வியாதி நீங்குவதாக, இயேசுவின் நாமத்தினால என் பிள்ளைகளுடைய மனபாரம் மாறுவதாக நான் பேச ஆரம்பிச்சேன். இன்னைக்கு நான் சொல்றேன், உங்க வாழ்க்கைக்கு நீங்களே பேசுங்க, நீங்களே பேசுங்க. கர்த்தர் உங்களை பேச அழைக்கிறார், உங்களை பேச அழைக்கிறார். பேசுங்க, பேசுங்க. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால. இன்றைக்கு இவ்வளவு நாள் நீங்க பாடுபட்ட பாடு இந்த ஒரு வார்த்தையில மாறிடுமான்னு சந்தேகத்தை பிசாசு கொடுக்கிறான் பார். இயேசுவின் நாமத்தினால அந்த சந்தேகத்தை கடிந்து கொள்ளுங்க. மாறும் சொல்லுங்க. மாறும், மாறும், மாறும். இவ்வளவு நாள் இருந்த பிரச்சனை பேசினா மாறிடுமா? நான் சொல்றேன், இவ்வளவு நாள் பிரச்சனையே கிடையாது. நான் பேசாததுனாலதான் மாறல. நான் பேசினா மாறணும். ஏன்னா பிரச்சனைக்கு நான் சொந்தக்காரன் அல்ல. இதை எடுத்துக்கொண்டு போவேலையே சத்துருவேன்னு சொல்லுங்க. உங்களை பிரச்சனையை இப்ப உங்களுக்கு சொந்தமாக்கிட்டான் சத்துரு. இந்த பிரச்சனையை கொஞ்சம் அப்படி எடுத்துட்டு வந்து உள்ள வச்சா இப்ப அது உங்க பிரச்சனையா மாறிடுச்சு. நீங்க இப்படிதான் சொல்றீங்க, ஏன் பிரச்சனை? அது பிரச்சனை உங்களதே கிடையாதுங்க, அது சத்ருவோடது. ஏன் பிரச்சனை?
நீங்க உரிமை கொண்டாடுறீங்க, உங்க பிரச்சனை உரிமை கொண்டாடுறீங்க. இது உங்க பிரச்சனையே கிடையாது. இது சத்ரு உங்களுக்குள்ள நைஸா கொண்டு வந்து உள்ள நுழைய வச்சது. இது உங்க பிரச்சனை இல்ல. சொல்லுங்க, இப்ப இது ஏன் பிரச்சனைன்னு சொல்றீங்களே, இது ஏன் பிரச்சனை இல்லன்னு சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்க. நீங்க சொல்லும் போது விடுதலை ஆகும். நீங்க சொல்லும் போது விடுதலை ஆகும். கர்த்தருடைய ஆவியானவர் இங்க உலாவுகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் இங்க அசைவாடி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் இங்க அசைவாடி கொண்டிருக்கிறார். இப்ப நீங்க சும்மா இருந்தீங்கன்னா ஒரு நாள் அந்த பிரச்சனை உங்களை விட்டு நீங்காது. இது ஏன் பிரச்சனைன்னு சொன்னீங்களா, அது தப்பு. சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால இது வேற பிரச்சனை, இது ஏன் பிரச்சனை இல்ல, இது சத்ருவே உன் பிரச்சனை, கொண்டு போ வெளின்னு சொல்லுங்க. இது யாம் வியாதி, இது யாம் வியாதி, இது யாம் வியாதி. இல்ல 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 இல்ல, மாத்துங்க. சத்ரு பாத்தீங்களா, ஒரு சின்ன வியாதியை கொண்டு வந்து வச்சான். இப்ப அது உங்க வியாதின்னு சொல்ல வச்சுட்டான் பாருங்க. இது உங்க வியாதி இல்ல, உரிமை பாராட்டாதீங்க. இது என்னுடைய வியாதி அல்ல, இது ஏதோ ஒரு சாபத்தின் வியாதி. நான் இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறேன். நான் இயேசுவின் தழும்புகளால் குணமாயிருக்கிறேன். நான் 2024 வருஷத்துக்கு முன்பே அவருடைய தழும்புகளால் குணமாயிருக்கிறேன். இது என் வியாதி இல்ல, இயேசுவின் நாமத்தினால இது என் வியாதி அல்ல. போ வெளியே, இயேசுவின் நாமத்தினால போன்னு சொல்லுங்க. நீங்க சொல்ல சொல்ல இப்ப ஒரு வல்லமை உங்களுக்குள்ள இறங்குகிறது. பல வருஷமா வியாதி வியாதி, பலவீனம் பலவீனம் பலவீனம், வலி வலி வலி. இது ஏன் வலி, ஏன் வியாதி? உன் வியாதி கிடையாது, உன் வலி கிடையாது. கண்களை மூடி இயேசுவின் நாமத்தினால பேசுங்க. ஆண்டவரே, அந்த வியாதியை எடுத்து போடுங்கன்னு சொல்லாதீங்க. பேசுங்க, இயேசுவின் நாமத்தினால என் வியாதி கிடையாது, போ வெளியே. இயேசுவின் நாமத்தினால வியாதியை நீ எனக்கு சொந்தமல்ல, போ. நான் உன்னை நேசிக்கவில்லை, வெறுக்கிறேன், போன்னு சொல்லுங்க. என் கடன் பிரச்சனை, என் கடன் பிரச்சனை, இயேசுவின் நாமத்தினால இது என் பிரச்சனை கிடையாது, ஏன் பிரச்சனை இல்ல. சத்ருவே, நான் கடன் கொடுப்பேன், போ வெளியே, போ வெளியே. இயேசுவின் ரத்தம் செய்யும், இயேசுவின் ரத்தம் செய்யும், இயேசுவின் ரத்தம் செய்யும். நாளுக்கு நாள் நீ கீழே போற, நாளுக்கு நாள் நீ கீழே போயிட்டு இருக்கிற, நாளுக்கு நாள் நீ கீழே போயிட்டு இருக்கிற. இல்ல, நான் கீழே போக மாட்டேன், நான் மேலாவேன், நான் மேலாவேன். சொல்லுங்க, நான் மேலாவேன், நான் உயர்வேன். உங்களுடைய கட்டுக்களை கர்த்தருடைய ஆவியானவர் உடைத்துக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய கட்டுக்களை கர்த்தருடைய ஆவியானவர் உடைத்துக் கொண்டிருக்கிறார். உங்களுக்குள்ள இருக்கிறதான சிந்தனையில் இருக்கிற கட்டுக்கள் உடைகிறது. நீங்கள் சிந்திக்கும்படி உங்களுக்குள்ள எல்லாத்தையும் வச்சுட்டு வெளியில எடுத்து போக முடியாத அளவுக்கு ஒரு தாட்ட பிசாசு உள்ள வச்சுட்டான். அதுதான் சிந்தனை. இது மாறாது, இது மாறாது, இது மாறாது. ஏன் மாறாது? போ என்றால் மாறும். இது போகாது, இது போகாது. ஏன் போகாது? போ என்றால் போகும். நூற்றுக்கு அதிபதி சொல்றான் இயேசுவை நோக்கி, இந்த பூமியில நான் ஒருத்தனை வானா வரான், போனா போறேன் அப்படின்னு சொல்லி அவன் அதிகாரத்தை குறித்து சொல்றான். இன்னைக்கு நான் சொல்றேன், அதை காட்டிலும் மேலான அதிகாரம் சத்ரு அங்க நூற்றுக்கு அதிபதி சொல்றான். ஆனா அவனுக்குள்ள, என் வேலைக்காரனுக்குள்ள இருக்கிற வியாதியை போன்னு சொன்னா அது போக மாட்டேங்குது. ஆண்டவரே, இயேசு சொல்றாரு, நீ போ, அவன் சுகமாயிடுவான். அந்த வார்த்தை, அந்த க்ஷணமே அவன் சுகமானான் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த வல்லமை தான் உங்களுக்குள்ள இருக்குது. அந்த வல்லமை இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை, இல்லாதவைகளை இருக்க செய்கிற வல்லமை. ஓ, ஜீவனுள்ள வாயிலிருந்து ஜீவனுள்ள வார்த்தையை பிரசங்கிக்கிற வல்லமை, ஜீவனுள்ள வார்த்தையை புறப்பட செய்கிற வல்லமை உங்களுக்குள்ள இருக்கிறது. அது விளைந்து 100 உங்களுக்கு பலன் கொடுக்கும். கண்களை மூடி பேசுங்க, கண்களை மூடி பேசுங்க. எது உங்களை பயமுறுத்துகிறது பேசுங்க. பயமே, போ வெளியே, போ, அவுட், போ போன்னு சொல்லுங்க. இந்த சரீர வியாதியை சொல்லுங்க, போ போ. எங்கன்னா வலி இருந்துச்சுன்னா கையை வச்சு சொல்லுங்க, போ வெளியே போன்னு சொல்லுங்க. போ, இயேசுவின் நாமத்தினால போ, போ. உனக்கு இது அதிகாரம் இல்லை, போ. ஜீசஸ், இது எனக்கு சொந்தம்னு சொல்லிட்டியே. இவ்வளவு நாள் எனக்கு சொந்தம்னு சொன்னதுனால தானே உள்ள நானும் ஏத்திட்டு இருந்தேன். இது எனக்கு சொந்தம் இல்லையாம, இயேசு சுமந்துட்டார், இனி நான் சுமக்கணும்னு அவசியம் இல்லை. போ போ போ, வெளியே போ, வெளியே போ. இயேசுவின் நாமத்தினால வெளியே போ. வறுமை 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 வறுமன் வறுமையின் கட்டளையை பிசாசு வச்சிருக்கிறான். தேவன் உங்களுக்கு வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தை நீங்க பார்க்க கூட விடாத அளவுக்கு வறுமை. கீழே குனிஞ்ச தலை மேல பார்க்கவே முடியல. குனிஞ்சதுதான். அவ்வளவு வலுவு, அவ்வளவு சோர்வு, அவ்வளவு கடினமான காரியத்தை நீங்க செய்றீங்க. இன்னைக்கு சொல்லுங்க, இது ஏன் கடினம், ஏன் வாழ்க்கை, நான் தான் சுமக்கணும்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. நீங்க சொல்லுங்க, நான் சுமக்க தேவையில்லை, போ வெளியே போ. லகுவா கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க போறார். இந்த நாள் முதற்கொண்டு நீங்க லகுவாய் சம்பாதிக்கிறத காரியத்தை பார்க்க போறீங்க. உங்க கையின் பிரயாசம் நீங்க படுகிற இவ்வளவு பெரிய போராட்டத்திலிருந்து வரப்போறது கிடையாது. கர்த்தர் உங்கள் பலுவை, உங்கள் சுமையை அகற்றுகிறார். உங்கள் சுமையை அகற்றுகிறார். பாருங்க பாருங்க, மனதில் பாருங்க. உங்க சுமை நீக்கப்படுகிறது, உங்கள் சோர்வு நீக்கப்படுகிறது, உங்க பயம் நீக்கப்படுகிறது, உங்கள் பதட்டம் நீக்கப்படுகிறது, உங்கள் வியாதி நீக்கப்படுகிறது, உங்கள் வருத்தம் நீக்கப்படுகிறது. தேவ வல்லமை உங்களை ஆளுகை செய்கிறது. கரங்களை தட்டி ஷாகாராலாவா, நல்ல அபிஷேகம் பெற்றிருப்பீர்கள். ஆனால் அந்நிய பாஷையை பேசி ராகா ருதாராவா ஷகா ருதாரானாமா ரிபகாலா ருதாரானாமா சங்கராலதாரானாமா ரகலரதரலவா. ஹalleluya, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்க இருந்து துர்நாற்றம் அடிக்கிற புகைகள் கிளம்புகிறத நான் பார்க்கிறேன். இங்க இருந்து மனுஷனை வாசனையை கெடுக்க செய்து
உங்களுடைய வாசனைகளை கெடுக்க செய்து உங்களை மற்றவர்கள் இகழத்தக்கதான காரியங்களை செய்து கொண்டிருந்த அந்த துர்நாற்றத்துக்குரிய புகை கேடுகள் கிளம்பி போயிட்டு இருக்குது. ஏன் தெரியுமா? நீ விசுவாசிக்க ஆரம்பிச்சுட்ட. உன் வாழ்க்கையில உன்னை அசிங்கப்படுத்தி கொண்டிருந்த அந்த அசுத்தம் உன்னை விட்டு வெளியே போகிறத நான் பார்க்கிறேன். இந்த சபைக்குள்ள இருந்து மேல எழும்பி போறத நான் பார்க்கிறேன். நீங்க விசுவாசிப்பீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட விடாம இன்னும் கொஞ்சம் முயற்சி செஞ்சீங்கன்னா முழு டெலிவரன்ஸ் கிடைச்சிடும். இன்னும் கொஞ்சம் முயற்சி செஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில நீங்க வெளியே போகும்போது விடுதலையோட தான் வெளியே போறீங்க. உங்க சிந்தனையில இன்னும் ஒரு சின்ன காரியம் தான் இருக்குது, இன்னும் ஒரு சின்ன தடை தான் இருக்குது. அப்படியே சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால அந்த தடையின் கட்டை உடைக்கிறேன்னு சொல்லுங்க. தடையின் கட்டை உடைக்கிறேன்னு சொல்லுங்க. எல்லா துர்நாற்றத்துக்குரிய காரியங்கள் புறப்படுகிறது, புறப்படுகிறது, புறப்படுகிறது. இயேசுவின் நாமத்தினால புறப்படுகிறது. உங்களுக்கு கலங்கத்தை கொடுக்க நினைக்கிற அந்த கலக்கத்தின் ஆவி இதோ புறப்பட்டு போதுமா. ஏஷபா ரகாலா ராபா சங்கருதா ரானாமா ரிகாலுரா தீராலாபா ஷகிரா நரதாலா ராபா ஷகரா நரதாலாபா. இயேசுவின் இரத்தம், இயேசுவின் இரத்தம், இயேசுவின் இரத்தம். அவிசுவாசம், 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 எல்லாத்துக்கும் அவிசுவாசம், எல்லாத்துக்குமே எதிர்மறையா யோசிப்பது, எல்லாத்துக்கும் எதிர்மறையா யோசிப்பது, எல்லாத்தையுமே மைனஸா பார்க்கிறது. இயேசுவின் நாமத்தினால இப்படிப்பட்ட எண்ணங்கள் உடையட்டும், 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 உடையட்டும். இயேசுவின் நாமத்தினால உடைவதாக, இயேசுவின் நாமத்தினால உடைவதாக, இயேசுவின் நாமத்தினால உடைவதாக. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். அப்பா நன்றி, 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 நன்றி. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்போ, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை, 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 ஆராதனை. ஹல்லேலூயா, 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 ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபா, சுகம் தந்தீரே. தந்தீரே. வலது கையை உயர்த்தி சொல்லுங்க பாப்போம். யெகோவா ராஃபா, உங்கள் சுகத்தின் நேரம். ஜீசஸ் சுகம் தன் in the name of Jesus. போ, இயேசுவின் நாமத்தினால எங்க பிள்ளைகளை விட்டு சுகம் வந்துடுச்சு. சுகம் தந்தி சொல்லுங்களேன். சுகம், சுகம். இன்னைக்கு நிறைய பேர் சுகவீனமா தான் வந்திருக்கிறீங்க. சொல்லுங்க, ஒரு முறை சொல்லுங்களேன். சுகம் தந்தீரே, பலன் தந்தீரே, பலன் தந்தீரே, பலன் தந்தீரே. நன்றி ஐயா. உங்களுக்குள்ள சுகம், பலன், ஆரோக்கியம், சௌக்கியம் எல்லாத்தையும் கர்த்தர் இந்த காலை பொழுதுல கொடுத்திருக்கிறாருங்க. இனி பேசுங்க, இனி பேசுங்க. வலி வரும்போது சொல்லுங்க, எனக்கு சொந்தமானது இல்லப்பா இது. அந்த பயம் வரும்போது இதுக்கு நான் பயப்படணும் அவசியமே இல்லையே, எனக்கு சொந்தமானதே இது இல்லையே, இயேசுவின் நாமத்தினால இதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லுங்க. உங்களுக்குள்ள அப்படி வரும், சின்னதா அப்படி வரும், உள் நுழையும். ஐயோ அப்படின்பா, ஐயோ இது எனக்கு சொந்தமானதே இல்லையப்பா, நான் இதுக்கு சொந்தக்காரன் இல்லை. கர்த்தரன் எவ்வளவு பெரிய பலவான வச்சிருக்கிறாரு. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒரு சிலர் இல்லாத வியாதியா இருக்குமோன்னு நினைச்சு பயப்படுறீங்க. வியாதியே இல்லை, எனக்கு இருக்குமோன்னு நினைச்சு பயப்படுறீங்க. பாருங்க, ஒரு சிலர் பாருங்க, ஒரு சின்ன சின்ன வியாதியெல்லாம் பெரிய வியாதியா மைண்ட்ல இமேஜ் பண்ணி வச்சிருக்கிறீங்க. ஒரு சின்ன விஷயத்த பெரிய விஷயமா உங்களுக்கு பிம்பமா காமிக்கிறான் பிசாசு. ஒரு பூத கண்ணாடியை போட்டு காமிக்கிறான் பெருசா, அதுக்குள்ள போய் ஆராய்ச்சி பண்ணி அப்படியா இப்படியான்னு. நான் சொல்றேன், இன்னைக்கு எதுவுமே எனக்கு சொந்தம் இல்லை. இந்த போராட்டம், இந்த பிரச்சனை எல்லாம் எனக்கு சொந்தம் இல்லை.
நான் சொல்றேன், உங்களுக்கு சொந்தம் அல்ல இந்த போராட்டம், இந்த பிரச்சனை உங்களுக்கு சொந்தம் அல்ல. உங்களுக்கு வியாதியே இல்லை. நீங்க அப்படி ஜூம் பண்ணி எல்லாம் பார்க்க வேண்டாம். இயேசுவோட சிலுவையை பாருங்க. சத்ரு உங்க சரீரத்தில் இருக்கிற காரியங்கள் அப்படி ரிசர்ச் பண்ண சொல்லுவான். இயேசுவை ரிசர்ச் பண்ணுங்க. அவர் மைண்ட்ல, அவர் சிந்தனையில, அவருடைய தலையில முள்முடி வைக்கப்பட்டதை பாருங்க. விழாவில் குத்துன அந்த ஹோல்ஸை பாருங்க. கைகள்ல இருக்கிற தழும்புகளை பாருங்க. கால்கள்ல இருக்கிற தழும்புகளை பாருங்க. அந்த தழும்புகளால் நான் சுகமானேன் என்று பாருங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி. ஒவ்வொருவரையும் பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா.